போதும். பிபிசி காங்கிரஸ் வேணாதான் நம்ம அப்புறம் தனியாக பார்க்கலாம். சரியா? இதுதான் ஹிஸ்ட்ரியோட டாபிக்ஸ். சரியா? சிலபஸ்ல மொத்தம் ஒரு 7லேருந்து 8 டாபிக் மட்டும் தான் இருக்கும். சரியா? அதை நம்ம பிரிச்சு ஒரு கிளாஸா பார்க்கலாம். நான் வந்து என்ன நடத்த போறேன்னா புக் வைஸா நடத்த போறேன். ஏன்னா ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 5 கேள்வி அவன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ எங்க கேட்கறான்னா எல்லாமே டேரக்டா புக்ல இருந்து கேட்டுறான். ஃபுல்லாமே என்ன பண்றான், ஸ்டேட்மெண்டா கொடுத்து புக்ல இருந்து டேரக்டா கேட்டுறான். முன்னெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு கொஸ்டின் கொடுத்து 1 லைன்ல ஒரு கொஸ்டின் கொடுத்து கீழே ஆப்ஷன் கொடுத்து சூஸ் பண்ண சொல்லுவான். இப்பெல்லாம் அப்படி இல்லை. எப்படி கேட்கறான், ஸ்டேட்மெண்டா இல்லைன்னா கூற்று காரணமா தான் இப்பெல்லாம் கேட்கறான். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், புக்ல லைன் பை லைனா படிச்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும், புக்ல லைன் பை லைனா படிச்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்களா, அதுல ஹிஸ்டரியில இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு. என்ன கொஸ்டின்னா, சிந்து சமவெளி வந்து ஏதோ ஒரு சொல்லி அழைச்சிருப்பாங்க. என்னன்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க, மெலுக்கா வந்து எந்த பகுதியை வந்து மெலுக்கான்னு சொன்னாங்க, சிந்து சமவெளி பகுதி தான் மெலுக்கான்னு சொன்னாங்க. ஆனா அங்க என்ன இருந்துச்சு, வேறையா இருந்துச்சு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 11th ஹிஸ்டரி புக்ல அந்த வார்த்தையை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. சரியா? லைன் பை லைனு. சரியா? அதனால 5 கொஸ்டின் தான் நம்ம இவ்வளோலாம் படிக்கணுமா அப்படின்னு அந்த 5 கொஸ்டின் தான் உங்க லைஃப் மாற்ற போகும். சரியா? எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினும் ரொம்ப முக்கியம், ஒரு கொஸ்டினும். ஸோ 5 கொஸ்டின் நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்க விட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? ஸோ அதனால ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் நான் புக்கில் எடுக்கிறேன். மீதி எக்ஸ்ட்ரா டேட்டா வந்து நான் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். ஒரு லெசன் முடிச்சதும் பின்னாடி நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். அதை பக்கத்தால நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ பொறுத்த வரைக்கும் எல்லா கேள்வியும் புக் இருக்குல்ல? சரி, ஓகே, பார்க்கலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, ஒரு நிமிஷம், எல்லாத்துக்கும் போர்டு தெரியுதுல? போர்டு தெரியுதா இல்லையா? சரி, சரி. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிந்துவெளி நாகரிகம். ஹிஸ்டரியில முதல் டாபிக் அதுதான். என்ன நாகரிகம்? சிந்துவெளி நாகரிகம். சார் இது ஏன் ஃபர்ஸ்ட் சிந்துவெளி நாகரிகம், ஃபர்ஸ்ட் இது ஏன் சிந்துவெளி நாகரிகம்னு சொல்றாங்க? நான் சிம்பிளா சொல்லிடுறேன், ரொம்ப எல்லாம் பெருசாலாம் வேணாம். சரியா? சிம்பிளா சொல்லிடுறேன். நம்ம முற்காலத்துல முன்னாடி பாத்தீங்கன்னா தொன்மையான நாகரிகங்கள்ல மொத்தம் 4 நாகரிகம் இருந்துச்சு. தொன்மையான நாகரிகங்கள்ல மொத்தம் 4 நாகரிகம் இருந்துச்சு. என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். அதுல நம்ம படிக்க போறது எதுன்னு பாத்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். சரியா? அது என்ன நாகரிகம்? நாகரிகம்னா என்ன? சரி, தெரிஞ்சு சொல்லுங்க. அது என்ன நாகரிகம்? கல்ச்சரா? சரி, வேற? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் மக்கள் எப்படி வந்து வாழ்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழுக்களா தான் வாழ்ந்தாங்க. ஒரு குழுக்களா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு அங்க என்ன பண்ணுவாங்க, வேட்டையாடி சாப்பிட்டுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு வேட்டையாடி இருந்துட்டு தங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி மக்கள் வந்து குழுக்களா வாழ ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டத்துல மக்கள் என்ன பண்ணாங்க, குழுக்களா காட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு படிப்படியா அவங்க வளர்ந்து நிலையான ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்தாங்க. நிலையான ஒரு வளர்ச்சி தான் அந்த நாகரிகங்கிறது. நிலையான ஒரு வளர்ச்சி தான் அந்த நாகரிகங்கிறது. சரியா? அந்த நாகரிகம் பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நகர நாகரிகமாவே இருந்துச்சு. நிலையான ஒரு நகர நாகரிகம். இப்பெல்லாம் நம்மலாம் வீடு இருக்கு, நம்மளுக்குன்னு இப்ப தனியா ஒரு வீடு இருக்கு, ஒரு வீதி இருக்கு, நம்ம கிட்ட போயிட்டு வர்றதுக்கு வண்டி இருக்கு. ஆனா அப்பெல்லாம் மக்கள் நிலையான வாழ்க்கையை பாத்தீங்கன்னா இதேதான் இருந்துச்சு. ஒரு நகரம் இருக்கும், ஒரு நகரம்ல ஒரு வீதி இருந்துச்சு, அவங்களுக்கு தேவையானதை அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரிதான் ஒரு நகர நாகரிகம். புரியுதா? ஒரு நகர நாகரிகமாவே இருந்துச்சு. ஸோ அதனாலதான் இதை வந்து நாகரிகம்னு சொல்றோம். நாகரிகமா மக்கள் வாழ்ந்தாங்க. இப்ப வந்து நம்ம ஒரு கிட்ட போய் நம்ம பேசுறோம், நீங்க ஒருத்தரை வந்து எடுத்து தெரிஞ்ச மாதிரி பேசினா பெரியவங்களா என்ன சொன்னாங்க, ஒரு நாகரிகமா பேசு. சரியா? ஒரு கட்டமைப்பு, ஒரு நிலையான ஒரு நாகரிகத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்னதுதான் இந்த நாகரிகம். சரியா? புரிஞ்சா? அதுல மொத்தம் 4 நாகரிகம், தொன்மையான நாகரிகம் மொத்தம் 4 நாகரிகம். அது என்னன்னு பார்க்கலாம். முதல் நாகரிகம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம். சரியா? முதல் நாகரிகம். சார் புக்ல இருக்க இமேஜ் கொண்டு படிக்கணும் நம்ம. சரியா? டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் எங்கிருந்து கேள்வி கேட்பானே தெரியாது. ஸோ அதனால புக்ல இருக்க இமேஜ் கொண்டு நம்ம படிக்கணும். சரியா? அப்ப முதல்ல தொன்மையான நாகரிகம் முதல்ல எது பாத்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம். முதல்ல எது? மெசபடோமியா நாகரிகம். அடுத்து 2வது நாகரிகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். 2வது நாகரிகம் எது? சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்து 3வது நாகரிகம் எதுன்னு பாத்தீங்கன்னா எகிப்து நாகரிகம். சரியா? 3வது நாகரிகம் எது? எகிப்து நாகரிகம். அடுத்து 4வது நாகரிகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சீன நாகரிகம். சரியா?
பழமையான நாகரிகங்கள்ல ரொம்ப பழமையானது 4 நாகரிகம். அது 4ல முதல்ல வந்து மெசபடோமிய நாகரிகம், அடுத்து 2வது சிந்து சமவெளி நாகரிகம், அடுத்து 3வது எகிப்து நாகரிகம், அப்ப 4வது சீன நாகரிகம். சரியா? இந்த சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம பார்க்க போறது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான் பார்க்க போறோம். இதுக்கு ஏன் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு யாருக்கா தெரியுமா? ஓகே, கரெக்ட் தான். என்ன பண்றது, சிந்து நதிக்கரையில தான் இந்த மக்கள் குடியேறி என்ன பண்ணாங்க, அவங்க நகர நாகரிகத்தை அமைச்சாங்க. சரியா? அதையே சிந்து நதிக்கரையில குடியேறினாங்கன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு அடிப்படை தேவைகளே முதல்ல வந்து நீர் தான். மக்களுக்கு அடிப்படை தேவைக்கு முதல்ல வந்து நீர் தான். ஒண்ணு குடிக்கிறதுக்கு, இன்னொன்னு அவன் பயன்பாட்டுக்கு, இன்னொன்னு வேளாண்மைக்கு. இது எல்லாத்துக்குமே அடிப்படை தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா நீர் தான். சரியா? அதனால இந்த மக்கள் நீர் இருக்க பகுதியை தேடி வந்து குடியேற ஆரம்பிச்சான். அப்படிதான் இந்த சிந்து நதிக்கரை பக்கமா மக்கள் குடியேற ஆரம்பிச்சாங்க. அதனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? சரியா? இப்ப இதோட வருஷம் கால அடிப்படையில பாத்தீங்கன்னா மெசபடோமிய நாகரிகம் 3500 இருந்து 2000 வரைக்கும். சரியா? கிமுல இருந்து இயர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரிவர்ஸ்ல வர ஆரம்பிக்கும். சரியா? தெரியுங்களா? அது கிமுல இருந்து இயர் வந்து ரிவர்ஸ்ல வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 0க்கு இந்தாண்டதுக்கு அப்புறம் தான் கிபிக்கு அப்புறம் 1 2 3ன்னு சொல்லி ஆர்டரா வரும். சரி, அப்ப மெசபடோமிய நாகரிகம் என்ன, 3500 இருந்து 2000 வரைக்கும். இதெல்லாம் கிமு. சரியா? அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம் 3300 இருந்து 1900 வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம். அப்ப எகிப்து நாகரிகம் 3100 இருந்து 1100. சரியா? அடுத்து சீன நாகரிகம் 1700 இருந்து 1122. சார், டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி ஹிஸ்டரியில கொஸ்டின் எடுக்க சலுப்பு போட்டுட்டானா இந்த கொஸ்டின் எடுத்துருவோம். சரியா? இந்த கொஸ்டினை எடுத்துருவோம், எடுத்து மேட்சிட்ல வச்சுப்பான். மேட்சிட்ல வச்சுட்டு இந்தாண்ட ஒரு நாகரிகமா கொடுத்துருவோம், அந்தாண்ட அதோட வருடத்தை கொடுத்துருவோம். சரியா? அதோட வருடத்தை கொடுத்து அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க, இல்லை மேட்ச் பண்ண சொல்லுங்க, இல்லைன்னா தவறான இணையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டினை எடுப்பான் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும். அப்ப நம்மளுக்கு இந்த 4 நாகரிகம் என்னன்னு தெரியணும், அதோட வருடங்கள் அடிப்படையில நம்மளுக்கு தெரியணும். சரியா? புரிஞ்சா இது? சரி, அடுத்து சரி சரி ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் படிங்க. யார் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் தொடக்க காலத்தில் தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தார்கள். குழுக்களில் இருந்து சமுதாயங்கள் உருவாயின. பின் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகங்கள் ஆயின. நான் சொன்னேன் தொடக்க காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ஒரு குழுக்களாக வாழ்ந்தாங்க. தொடக்க காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ஒரு குழுக்களா வாழ்ந்தாங்க. பின்னால என்ன பண்ணாங்க, குழுல இருந்து சமுதாயங்கள் உருவானுச்சு. பின்னால அது வந்து சமூகங்களா வளர்ந்து நாகரிகம் அடைஞ்சிட்டாங்க. சரியா? அதுதான் நிலையான நாகரிகம். ஏன்னா அவங்க வந்து நிலையா தங்க ஆரம்பிச்சுட்டாங்க. குழுக்களா இருந்தாங்கன்னா ஒரு இடத்துல வேட்டையாடி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அந்த இடத்துக்கு இப்படியே இருந்தாங்க. நிலையான ஒரு நாகரிகத்துக்கு வந்துட்டாங்க. சரியா? மக்கள் இதுதான் வந்து நாகரிகம்னு சொல்லுவாங்க. அடுத்து மக்களின் நதிக்கரையில் குடியேறினர். மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக நதிக்கரைகளை கீழ்கண்ட காரணங்களுக்காக தேர்ந்தெடுத்தார். மக்கள் ஏன் நதிக்கரையில குடியேறினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம என்ன சொன்ன மாதிரிதான், அங்க நீர் ரொம்ப தேவையானது. எதுக்காக? அவங்களோட உணவுக்கும் சரி, அவங்க வேளாண்மைக்கும் சரி, அவங்க பயன்பாட்டுக்கு தேவை நீர் ஒரு முக்கிய ஆதாரமா இருந்துச்சு. ஸோ அதனால மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல நதிக்கரை பக்கமா எங்க நதிக்கரை இருக்கோ அங்க வந்து குடியேற ஆரம்பிச்சாங்க. சரியா? ஏன்னா நீர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. சரியா? அப்ப அதுக்கான என்ன காரணங்கள், வேளாண்மை, வளமான மண். நீர்நில பகுதி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க வளமான மண் இருக்கும். நீர்நில பகுதி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க வளமான மண் இருக்கு. எதுக்கு அந்த வளமான மண்? வேளாண்மை செய்யறதுக்காக, விவசாயம் பண்றதுக்கான வளமான மண் அங்க கண்டிப்பா இருக்கும். அடுத்து ஆறுகள்ல இருக்க தண்ணீர் என்ன பண்றது, நம்ம என்ன சொன்ன மாதிரி குடிப்பதற்கும் கால்நடைகளுக்கும் தேவையான நீர் அங்கேயே கிடைக்கும். சோ அதனால மக்கள் என்ன பண்ணாங்க, ஆற்றங்கரை ஒரு பக்கம் குடியேறினாங்க. சரியா? அடுத்து போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்துச்சு. மக்கள் என்ன பண்றாங்க, போக்குவரத்துக்கு அந்த ஆற்றை பயன்படுத்திக்கிட்டாங்க. சரியா? படகு மூலயமா போறதோ இல்ல கப்பல் மூலயமா போறதோ இந்த மாதிரி போக்குவரத்துக்கு அந்த ஆற்றங்களை பயன்படுத்திட்டாங்க. சரியா? அடுத்து ஒரே நிமிஷம். சிந்து சமவெளி நாகரிகத்துல முதல்ல பாத்தீங்கன்னா நிறைய நகரங்கள் இருக்கு. சரியா? முதல்ல நிறைய நகரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ஒரு இடமா நிறைய நகரங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா 2 நகரம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஹரப்பா, இன்னொன்னு மொகஞ்சதாரோ. சரியா? ஒண்ணு ஹரப்பா, இன்னொன்னு
மொகஞ்சதாரோ இதுதான் வந்து முக்கியமான 2 பெரிய நகரங்கள். சரியா, அந்த காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட 2 முக்கிய பெரிய நகரங்கள். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா அரப்பா நாகரிகமும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த சிந்து சமவெளி மக்கள் இங்கதான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த அரப்பால தான் கண்டுபிடிச்சாங்க. சோ இதனால இதை வந்து அரப்பா நாகரிகமும் சொல்லுவாங்க. புரியுதா? இதனால இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, புரிஞ்சா? அடுத்து அரப்பா. அரப்பா ஒரு புதையுண்ட நகரம். அரப்பா ஒரு புதையுண்ட நகரம். அரப்பாவை என்னன்னு சொல்றாங்க, ஒரு புதையுண்ட நகரம். சார் ஏன் இந்த அரப்பாவை புதையுண்ட நகரம்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த அரப்பாவை வந்து ஒருத்தர் வந்து பார்த்திருப்பாரு. அவர் பார்த்தப்ப இது என்ன பண்ணா மண்ணுக்கடியில புதைஞ்சுதான் இருந்துச்சு. சோ அதனால இந்த நகரத்தை என்னன்னு சொல்றாங்க, புதையுண்ட நகரம்னு சொல்றாங்க ஹரப்பாவை. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. பண்ணி இங்கெல்லாம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ அதனால ஹரப்பாவை வந்து என்னன்னு சொல்றாங்க, புதையுண்ட நகரம். அதே மாதிரி மொஹஞ்சதாரோவை என்னன்னு சொல்லுவாங்க, இடுகாடு இடுகாடு மேடுன்னு சொல்லுவாங்க. சரியா, இடுகாடு மேடு. ஏன்னா அங்க வந்து மக்களை புதைக்கிற இடம். மொஹஞ்சதாரோ எங்க மக்களை புதைக்கிற இடமா இருந்துச்சு. சோ அதனால அதை என்ன சொன்னாங்க, இடுகாடு மேடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுவும் வந்து டிஎன்பிசில பலமுறை கேட்ட கேள்விதான். சரியா, அரப்பாவை என்னன்னு நம்ம சொல்லுவோம், அரப்பாவை என்னன்னு சொல்லுவோம், புதையுண்ட நகரம். அப்ப மொஹஞ்சதாரோவை இடுகாடு மேடு. சரி, இடுகாடு மேடுனா என்ன, சுடுகாடு தான், வேற ஒண்ணும் இல்லை. சரியா, அங்க மக்களை புதைக்கிற இடம் இது. சரியா, அப்ப அரப்பா சிந்து சமவெளி இந்த நாகரிகத்துல மக்களை புதைக்கும் அந்த முறை இருந்திருக்கு. சரியா, இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். சரியா, அடுத்து ஹரப்பா புதையுண்ட நகரம். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தனது நூலில் விவரித்தார். அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். தற்போது சொல்றேன். சரி, ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதல்ல யார் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சார்லஸ் மேசன். இந்த சார்லஸ் மேசன் யாருன்னு பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு படை வீரர், ஒரு ஆங்கிலேயர். இவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் இருக்குன்னா, இவருக்கு இந்த நாணயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த நாணயங்கள்லாம் சேகரிக்கிற பழக்கம் இருக்கு. யாருக்கு, சார்லஸ் மேசனுக்கு. இங்க நம்மளே கூட அந்த மாதிரி பண்ணுவோம், நாணயங்களை சேகரிக்கிற பழக்கம் இருக்கு. அப்படி வந்து இவர் வந்து நாணயங்களை சேகரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. இங்க ஏதாவது நாணயங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி வராரு. வந்து பார்த்தவரு எந்த நாணயங்களும் எதுவுமே கிடைக்கல. ஆனா இவர் வந்து ஒரு இடத்த பாக்குறாரு. என்ன இடத்துனா, சுடுமண் கற்களால கட்டப்பட்ட ஒரு கோட்டை, செவுரு இதெல்லாம் பாக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி இங்க இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பை எழுதி வச்சிடறாங்க. யாரு, சார்லஸ் மேசன். அதுக்கப்புறமேட்டு இது வந்து பெருசா எதுவும் எடுத்துக்கல. பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்க, இதை பெருசா எடுத்துக்கல. சரி, அவரோட நூல்ல எழுதி வச்சிடறாரு. ஆனா இதை வந்து பிரிட்டிஷ் எதுவும் பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, படிங்க. கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டறிந்தார். அதான் நான் சொன்னல, பார்வையிட்டார். அந்த காயின்ஸ் தொழுவதற்காக போனவர், அவர் கண்ணுல என்ன பட்டிருக்கு, செங்கல் திட்டுகள், ஒரு கோட்டைகள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இவர் அவர் நூல்ல எழுதி வச்சுட்டாரு. இந்த மாதிரி இந்த இடம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட நூல்ல எழுதி வச்சிருவாரு. யாரு, சார்லஸ் மேசன். சரியா, அவர் எப்ப அந்த அரப்பா நகரத்துக்கு வருவார்னு பாத்தீங்கன்னா 1826 எழுதிக்கோங்க பக்கத்தால. 1826 எங்க வருவார்னா அரப்பாக்கு வருவாரு சார்லஸ் மேசன். சரியா, அடுத்து அந்த பாழடைந்த செங்கல் கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என அவர் எழுதி வச்சிருக்கிறது என்ன, அவர் என்னன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலையின் மீது கட்டப்பட்டுள்ளன்னு சொல்லி அவர் குறிப்புல எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. சரியா, அதுக்கப்புறம் அது பிரிட்டிஷாரும் சரி யாருமே எதுவும் பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, கிபி 1856 இந்த பொறியியலாளர்கள் இன்ஜினியர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, லாகூர் டு கராச்சி. எங்க, லாகூர் டு கராச்சி. எங்க, லாகூர் டு கராச்சி. எப்ப, 1856 இருந்து. சரியா, 1856 லாகூர் டு கராச்சி. சரியா, என்ன பண்ணாங்க, ரயில்வே ட்ராக் இருக்கு, அந்த இரும்பு தண்டவாளம் இருக்குல்ல, அதை அமைக்கிற பணியை ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா, அதை வந்து அமைக்கிறதுக்காக நிலத்தை தோண்டி இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, சுட்ட செங்கற்கள். இந்த சுட்ட செங்கற்கள் என்ன கிடைச்சிருக்கு, சுட்ட செங்கற்கள். சரியா, அதை என்ன பண்ணாங்கன்னா பெருசா யாரும் எதுவும் கண்டுக்கல. சரியா, என்னோட கல்லு தானே அப்படின்னு சொல்லி பெருசா யாரும் எதுவும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த கல்லை தூக்கி அந்த ரயில்வே ட்ராக் அடியில போடும்போது கல் இருக்கும்ல, அந்த மாதிரி போட்டாங்க. சரியா, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, படிங்க. கிபி 1920 தொல்பொருள் ஆய்வாளர் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர்.
அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். ஹரப்பாவையும் மொஹஞ்சதாரோவையும் எப்போ வந்து ஆழ்வாராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க? 1920. ஆக்சுவலா ஹரப்பாவை தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. எப்பனா 1920 இருந்து 21. சரியா, ரெண்டுமே வச்சுக்கணும். 1920 21. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் 1920 யாரு பண்ணா, 1921 யாரு பண்ணா, ரெண்டு டைமும் யாரு பண்ணான்னு கேட்டீங்கன்னா யாரு? சர் ஜான் மார்ஷல். சரியா, சர் ஜான் மார்ஷல். அவர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த அகழ்வாராய்ச்சி பண்றதுக்கான ஒரு தலைவரா பொறுப்பேற்றிருப்பாரு 1920 21 காலகட்டத்துல. அந்த காலத்துல என்ன பண்ணிருப்பாரு? ஹரப்பா மொஹஞ்சதாரோ இந்த ரெண்டு நகரத்தை இருக்கிறத ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. சரியா, ஹரப்பாவை கண்டுபிடிச்சது தான் இவரு அகழ்வாய்வு பண்ணது. இது மொஹஞ்சதாரோவை இன்னொரு ஆள், வேற ஒரு ஆள், நான் பின்னாடி நடத்தும் போது சொல்றேன். சரியா, அப்ப எப்ப வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க? 1920 இருந்து 1921. சரியா, இந்த ரெண்டு காலகட்டத்திலயும். அப்புறம் நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தார். ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். அப்ப ஹரப்பா நகரம் ரெண்டும் பெரிய நகரங்கள், அது ரெண்டும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தது, ஒரே நாகரிகத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி எப்ப இவர் கண்டுபிடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 1924. 1924 யாரு கண்டுபிடிக்கிறாரு? சர் ஜான் மார்ஷல். யாரு? சர் ஜான் மார்ஷல். என்ன கண்டுபிடிக்கிறாரு? 1924 ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ இரண்டுமே ஒண்ணுதான். சரியா, ஒரே காலகட்டத்தை சேர்ந்த பெரிய நகரங்கள் தான். ஆனா அங்க ஒரு வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடுனா மண்பாண்டங்களை வச்சு வேறுபடுத்துறாரு. எது வந்து முன்னாடி இருந்த நகரம் அப்படின்னு பார்த்து வேறுபடுத்துறாரு. அப்ப அவருக்கு தெரிய வருது ஹரப்பா தான் வந்து முன்னாடி இருந்த நகரம். சோ ஹரப்பா தான் வந்து முதிர்ச்சி அடைந்த நகரம். அதனால வந்து 1924 அதுக்கான வேறுபாட்டை கண்டறிந்து வெளியே விடுறாரு. யாரு? சர் ஜான் மார்ஷல். சரியா, அப்புறம் அடுத்து காலவரையறை. புவியெல்லை தெற்கு ஆசியா. காலப்பகுதி வெண்கல காலம். காலம் 3300 to 1900. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது. பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் 6 பெரிய நகரங்கள். கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டவை. சரி, ஓகே. இப்ப இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரியா, இதோட புவி எல்லைன்னு எங்கன்னு பாத்தீங்கன்னா தெற்கு ஆசியால தான் இந்த ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ இந்த நகரம் அமைஞ்சிருக்கு. தெற்கு ஆசியான்னு நம்ம எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இது போன்ற நாடுகள்ல தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, இதோட காலம் பாத்தீங்கன்னா வெண்கல காலம். இதோட காலம் பாத்தீங்கன்னா வெண்கல காலம். சரியா, செம்புன்னு சொல்லுவாங்க. சரியா, மனிதன் முதல்ல பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னு கேட்டீங்கன்னா செம்புதான். சரியா, இந்த காலகட்டம் வெண்கல காலகட்டம். இது ஏன் வெண்கல காலம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த காலகட்டத்துல மக்கள் வந்து அந்த வெண்கலத்தை பயன்படுத்தி இருப்பாங்க. சோ அதனால அதை வந்து வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்து இதோட காலம்னு பாத்தீங்கன்னா நாம என்ன சொன்ன மாதிரி சிந்து சமவெளி காலம் என்ன 3300 இருந்து 1900 வரைக்கும். சரியா, இது எப்படி இந்த வயதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிரியக்க கார்பன் முறை ஐசோடோப் 14 அப்படின்னு சொல்லி ஒரு ஐசோடோப் இருக்கு. அந்த ஐசோடோப்பை வச்சுதான் இதோட வயதை கணக்கீடு பண்ணியிருப்பாங்க. சரியா, இது ரொம்ப முக்கியம். அப்ப இதோட பரப்பளவு எவ்வளோ? 15 லட்சம் சதுர கிலோமீட்டர். 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட பெருநகரங்கள், சிறுநகரங்கள், கிராமங்கள் இதெல்லாம் இருந்த இடத்தோட மொத்த சதுர கிலோமீட்டர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். மொத்தம் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். எத்தனை பெரிய நகரங்கள் இருக்கு? 6 பெரிய நகரங்கள் இருக்கு. எத்தனை பெரிய நகரங்கள் இருக்கு? 6 பெரிய நகரம். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான். சரி, இது டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. இந்த சிந்து சமவெளி நாகரம் எத்தனை பெரிய நகரங்கள் இருக்கு? 6 பெரிய நகரங்கள் இருக்கு. இன்னும் நகரங்கள் இருக்கு, பின்னாடி நம்ம பார்க்கலாம். சரி, ஹையர் கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனை கிராமங்கள் இருக்கு? 200க்கு மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு. சரியா, அப்ப இங்க ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸை விட்டுட்டோம். சரியா, ஃபர்ஸ்ட் நாகரீகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழியிலான சிவிக்ஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம். சரியா, நாகரிகம் என்ற சொல் எங்க இருந்து வந்துச்சு? லத்தீன். சரியா, இது ரொம்ப முக்கியம். இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப நாகரிகம் அப்படிங்கிற சொல் என்ன மொழியில இருந்து வந்துச்சு? லத்தீன் மொழியில. எதுல இருந்து? சிவிக்ஸ். இதுல இருந்து வந்ததுதான் இந்த நாகரிகம் அப்படிங்கிறது. இதோட பொருள் என்னன்னா நகரம். நாகரிகம் அப்படிங்கிற அதோட பொருள் என்னன்னா நகரம். சரியா, அடுத்து
அடுத்து இந்த பாக்ஸ் இது படிங்க. இந்திய தொல்லியல் துறை ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கனிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் புதுதில்லியில் உள்ளது. சரியா, 1861ல. ஏன்னா இந்த மாதிரி வந்து இங்க இது கிடைச்சிருக்கு. 1856ல இந்த மாதிரி சுத்தசங்கள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம அகழ்வாராய்ச்சி பண்ணா கண்டிப்பா அங்க நிறைய விஷயம் கிடைக்கும், நிறைய விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1861ல அலெக்சாண்டர் கன்னிங் அப்படிங்கிற ஒருத்தரோட, இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு நில அளவையாளர். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், சர்வேயர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 1861ல பிரிட்டிஷ் சேர்ந்த ஒரு நில அளவையாளர் அலெக்சாண்டர் கன்னிங், இவரோட உதவியோட என்ன ஆரம்பிச்சிருக்குன்னா இந்திய தொல்லியல் துறை, சரியா, ASI ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. சரியா, எப்ப ஆரம்பிச்சோம்? 1861. சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, 1861ல என்ன ஆரம்பிச்சிருக்கோம்? ASI. சரியா, ஆரம்பிச்சிருக்கோம். இதோட தலைமையிடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுடெல்லியில. தலைமையிடம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா புதுடெல்லியில. சரியா, தொல்லியல் துறை, இந்தியாவின் தொல்லியல் துறை தந்தைன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங் தான் சொல்லுவாங்க. சரியா, இந்தியாவின் தொல்லியல் துறையின் தந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங் தான் சொல்லுவாங்க. சரியா, அடுத்து இந்த பாக்ஸ் படிங்க. தொல்லியலாளர் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள்? அகழ்வாராய்ச்சிகள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றனர். சரி, ஓகே. ஆராய்ச்சி பண்ற போது எப்படி இதை வந்து புதையுண்ட நகரம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, பண்டைய காலத்துல செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் இதெல்லாம் வச்சு அதோட வயதை கண்டுபிடிச்சு இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது, இது எந்த நாகரிகத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இலக்கியங்களும் பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பயன்படுத்துறாங்கன்னா வான்வெளி புகைப்படங்கள், இதன் மூலமும் இங்க நகரம் இருக்கா அப்படின்னு, சேட்டலைட், சரியா, அது மூலியமா இங்க நகரங்கள் இருக்கா, இங்க இருந்துச்சா அப்படின்னு சொல்லியும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பண்றாங்கன்னா காந்தப்புல வருடி. சார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஒரு கலை சொற்கள். சரியா, என்னது மேக்னெட்டிக் சென்சார் அப்படின்னா தமிழ்ல என்ன? காந்தப்புல வருடி. சரியா, எக்ஸாம்ல கேட்கலாம். ஏன்னா இப்ப TNPSC அப்படிதான் கேட்டிருக்காங்க தமிழ்ல. காந்தப்புல வருடினா மேக்னெட்டிக் ஸ்கேனர், மேக்னெட்டிக் ஸ்கேனர் தான் காந்தப்புல வருடி. சரியா, சரி. அடுத்து வெண்கல காலம் என்பது என்ன சொன்ன பாருங்க. வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலமே வெண்கல காலம். சரியா, அப்ப சிந்து சமவெளி காலம் என்ன காலம்? வெண்கல காலத்தை சேர்ந்தது. சரியா, நான் சொன்னல நிறைய நகரங்கள் இருக்குன்னு, அதெல்லாம் பாத்துக்கோங்க. இதுதான் ஹரப்பா, காளிபங்கன், மொஹஞ்சதாரோ, அம்புரி, கோட்டிஜி, தோலவிரா, லோத்தல். இந்த லோத்தல்ங்கிறதா சிந்து சமவெளியோட என்னது கப்பல் கட்டும் தளம், துறைமுகம். சரியா, அந்த லோத்தல்ங்கிறது சிந்து சமவெளியோட ஒரு கப்பல் கட்டும் தளம், துறைமுகம். சரியா, பின்னாடி பார்க்கலாம். சரி, இப்ப ஹரப்பா. ஹரப்பா வந்து என்ன நாகரிகம்? ஒரு நகர நாகரிகம் சொல்றாங்க. ஹரப்பா வந்து என்ன நாகரிகம்? ஒரு நகர நாகரிகம் சொல்றாங்க. ஏன்னா நம்ம நீ சொன்ன மாதிரி இது வந்து நாகரிகமான ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நகரத்தை சார்ந்த ஒரு குழுக்கள் மக்கள் வாழ்ந்த இடத்துல, இதனால இது வந்து நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது என்னன்னு பார்க்கலாமா? ஹரப்பாவோட சிறப்பு அம்சங்களை. சரியா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிங்க. நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். அதற்கான காரணங்கள்: சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு. ஸ்டாப் பண்ணுங்க. சிறப்பான நகர திட்டமிடல். சரியா, இப்போ ஒரு வீதி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வீதி இருக்குன்னா சுத்தமா வச்சுப்போம். இன்னொன்னு ரோடு போடுவோம். சரியா, அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கும்? டிச்சி. இந்த மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணி தான் ஒரு நம்ம வீதி உருவாக்கும். ஸோ அதனால சிறப்பான நகர திட்டமிடல் இருந்திருக்கு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிறப்பான கட்டட வேலைப்பாடு. சரியா, இப்ப நம்ம ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாலம் எல்லாம் கட்டியிருக்காங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க? சிறப்பான கட்டிட வேலைப்பாடும் அவங்க கிட்ட இருந்திருக்கு. அப்புறம் தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை. சார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க? தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். சரியா, ஹரப்பா நாகரிக மக்கள் வந்து தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் முன்னுரிமை கொடுத்தனர் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். அடுத்து தரப்படுத்தப்பட்ட அளவீடுகள் மற்றும் அளவீடுகளை பயன்படுத்திருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைக்கற்கள். சரியா, கரெக்டா
தரமான இடைக்கற்களை பயன்படுத்துறாங்க. இப்பெல்லாம் நம்ம இடைக்கற்களை யாராவது இங்கே பயன்படுத்துறோமா? ஏதோ ஒன்று ரெண்டு மளிகை கடையில பயன்படுத்துறோம். இப்பெல்லாம் மிஷின் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா தரப்படுத்தப்பட்ட அளவுல உள்ள இடைக்கற்களும் அளவீடுகளும் பயன்படுத்தி இருக்காங்க. சரியா? அடுத்து விவசாயிகள் மற்றும் கைவினை பொருட்களுக்கான திடமான அடித்தளம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப இவங்களோட தொழில் என்னவா இருந்திருக்கும்? ஒண்ணு வேளாண்மை, இன்னொன்னு கைவினை பொருட்கள் தான் இவங்க இந்த சிந்து சமவெளி மக்களோட தொழிலா இருந்திருக்கும். சரியா? அடுத்து இந்த பாக்ஸ் இருங்க இந்த பாக்ஸ் முடிச்சாலே பாக்ஸ் முடிச்சுட்டு போயிடும். அடுத்து சிந்து சமவெளி நகரம் சிறப்பு திட்டங்கள். சரி, சிறப்பு அம்சம் திட்டம் நகர அமைப்பாகும். ஒரு நகர திட்டமிட 2 பகுதிகளாக இருந்துச்சு. சரியா? அரப்பாவிலே வந்து 2 பகுதியா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அரப்பா வந்து என்ன பண்ணிருக்காங்க? 2 பகுதியா பிரிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா மேல் நகர அமைப்பு, இன்னொன்னு கீழ் நகர அமைப்பு. சரியா? இந்த மேல் நகர அமைப்புல என்னென்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நகரத்தின் மேற்பகுதி. இதை யாரு பயன்படுத்தினது? நகர நிர்வாகிகள். நகர நிர்வாகிகள் எதை பயன்படுத்திருக்காங்க? இந்த மேல் நகரத்தை நகர நிர்வாகிகள் பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இங்க வேற என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பெருங்குளம், தானிய களஞ்சியம் இதெல்லாம் என்ன பண்ணுச்சு? மேல் பகுதியில தான் வச்சிருக்காங்க. சரியா? நல்லா மேடான மேல் பகுதியில என்ன இருந்துச்சு? பெருங்குளம், தானிய களஞ்சியம் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சரி, அடுத்து கீழ்ப்பகுதி. கீழ் நகர அமைப்புன்னு பாத்தீங்கன்னா நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்வாகவும் உயரமுட அதிகம் பரப்பளவு கொண்டது. கீழ்ப்பகுதி என்ன பண்றாங்க? கொஞ்சம் தாழ்வாகவும் அதிக பரப்பளவு இருந்துச்சு. இங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? பொதுமக்கள் வசிக்கிற இடமா இருந்துச்சு. சரியா? பொதுமக்கள் வசிக்கிற இடமா இருந்துச்சு. இதுலயே உங்களுக்கு தெரியும். சரியா? ஒரு நிர்வாகம் மேல இருக்கு, பொதுமக்கள் கீழே இருக்காங்க. ஒரு திட்டமிட்டு தான் கட்டியிருக்காங்க. ஏன்னா இப்ப ஒரு திடீர்னு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மேல இருந்து எல்லா மக்களும் எங்க இருக்காங்க, என்ன பிரச்சனை, எந்த இடத்துல பாத்துக்கலாம். சோ அதனால அப்பயே வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஒரு திட்டமிடலோட தான் கட்டியிருக்காங்க இந்த நகரத்தை. அடுத்து இந்த பாக்ஸ் பாருங்க, படிங்க. புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். இது பாகிஸ்தான் நாட்டில் பலூச்சிஸ்தான் மாநிலத்தில் கோரன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இது கிடைத்துள்ளது. கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரை நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சார், நான் பழமையான நாகரிகங்கள்ல 4 சொன்னேன். என்ன சொன்னேன்? மெசொப்பொட்டேமியா, சிந்து சமவெளி, எகிப்து, சீன நாகரிகம். ஆனா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கே ஒரு முன்னோடி இருக்கான். சிந்து சமவெளி நாகரிகத்துக்கே முன்னோடி இருக்கான். அதோட எந்த காலகட்டத்தையும் சேர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா கிமு 700 இல்ல 7000 காலகட்டம் சேர்ந்தது. இது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட முன்னோடி. சரியா? மெஹர்கருங்கிறது சிந்து சமவெளி நாகரிகத்தோட முன்னோடி. சரியா? அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். இப்ப இருக்க பாகிஸ்தான் நாட்டுல பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு மாநிலம் இருக்கு. இப்ப இருக்க பாகிஸ்தான் நாட்டுல பலுச்சிஸ்தான். மெஹர்கர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டுல பலுச்சிஸ்தான் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு. அந்த மாநிலத்துல என்ன ஆற்று பள்ளத்தாக்கு? போலன் ஆற்று பள்ளத்தாக்குல. சரியா? போலன் ஆற்று பள்ளத்தாக்குல அமைந்துள்ளது. இது வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமா. இது வந்து என்ன சொல்றாங்க? புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடமா. மெஹர்கர் ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். மெஹர்கர் வந்து பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த இடமா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப என்னது? அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப அங்க மெஹர்கர்ல புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மெஹர்கர் எங்க இருக்கு? பாகிஸ்தான் நாட்டுல பலுச்சிஸ்தான் மாநிலத்துல போலன் ஆற்று பள்ளத்தாக்குல. ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். போலன் ஆற்றை எடுத்துட்டு சிந்து ஆற்று பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அப்ப என்ன ஆற்று பள்ளத்தாக்கு? போலன் ஆற்று பள்ளத்தாக்குல தான் இருக்கு. சரியா? அப்புறம் தொடக்க கால மனிதர்கள் என்ன பண்ணிருக்காங்க? வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க மக்கள் வேளாண்மையும் பண்ணியிருக்காங்க, கால்நடையும் வளர்த்திருக்காங்க, சான்றுகளும் கிடைச்சிருக்காங்க. இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது? கிபி 7000 காலகட்டம். சரியா? அப்ப சிந்து சமவெளியோட முன்னோடி எதுன்னு கேட்டா, சிந்து சமவெளி நாகரிகத்தோட முன்னோடி எதுன்னு கேட்டா மெஹர்கர். சரியா? சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி எதுன்னு கேட்டா மெஹர்கர். சரியா? அடுத்து தெருக்களும் வீடுகளும். சரியா? அடுத்து தெருக்களும் வீடுகளும். தெருக்கள் பாத்தீங்கன்னா சட்டக வடிவமைப்பு கொண்டிருக்கும். தெருக்கள் எப்படி இருக்கு? சட்டக வடிவமைப்பு கொண்டிருக்கு. சரியா? தெருக்கள் எப்படி இருக்கு? சட்டக வடிவமைப்பு. இப்படி தெருக்கள் எப்படி இருக்குன்னா இப்படி சட்டக வடிவமைப்பு கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. தெருக்கள் சொல்லுங்க. செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும் படியும் இருந்தன. தெருக்கள் எப்படி இருக்கு? வடக்கு தெற்காகவும். சரியா? வடக்கு தெற்காகவும்
வடக்கு தெற்காவும் கிழக்கு மேற்காவும் எப்படி வெட்டி கொள்ளுதுன்னு சொல்றாங்க. செங்கோணத்துல. சரியா, செங்கோணத்துல வடக்கு தெற்காவும் இப்படியே இருக்கு இப்படியே இருக்கு. இந்த இடத்துல வந்து என்னது செங்கோணத்துல வெட்டிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா, தெற்கள். அடுத்து சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன. சாலைகள் எப்படி இருக்காமா, அகலமாவும் வளைவான முனைகள். இப்படி இந்த வளைவு இருக்குல்ல, சாலைகள் எப்படி இருக்கான், வளைவாகவும் அகலமான முனைகளை கொண்டும் இருக்காமா. சரியா, இப்படி ரோடு இருக்குன்னா இப்படி அதோட முனைகள் எப்படி இருக்கு, வளைவா. சரியா, வளைவாகவும் ஒரு நேர்த்தியாகவும் இருந்திருக்கு. சரியா, அடுத்து வீடுகள் எப்படின்னா தெருக்களோட ரெண்டு பக்கத்துலயும். சரியா, அந்த பக்கமும் இந்த பக்கம் வீடுகளை ஒரு சீராதான் கட்டியிருக்காங்க. சரியா, இப்ப நம்ம வீதி எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த வெளியே போய் பாத்தீங்கன்னா இந்த வீடுகள் எப்படி இருக்கு, இதே மாதிரி திட்டமிடல் அங்க இருந்திருக்கு. சரியா, அது மட்டும் இல்ல, வேற என்ன இருக்கு, வீடுகள் மேல ஒன்றரை அல்லது 2 மாடி வீடுகள் இருக்கு. அடுக்குமாடி வீடுகள்லயும் மக்கள் அங்க வாழ்ந்திருக்காங்க. சரியா, அடுக்குமாடி வீடுகள்லயும் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அடுத்து சார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரும்பாலான வீடுகள் என்ன, பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணறு இருந்திருக்கு. சரியா, அப்ப அங்க இருக்க மக்கள் வீடுகள்ல கிணறும் இருந்திருக்கு. சரியா, ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து கூட கேட்கலாம். கிணறும் இருந்திருக்கு, ஒரு முற்றமும் இருந்திருக்கு, பல அறைகள் இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலையும் தனித்தனியா கழிவறையும் இருந்திருக்கு, குளியலறையும் இருந்திருக்கு. சரியா, ஒரு வீட்லயும் தனித்தனியா கழிவறையும் இருந்திருக்கு, குளியலறையும் இருந்திருக்கு. இப்ப நம்ம வீட்டுல எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்ப இருந்திருக்கு. சோ அதனால இதை வந்து நாகரிகம் சொல்றாங்க. சரியா, அடுத்து வீடுகள் ஹரப்பால இருக்க வீடுகள் எந்த கற்களால கட்டியிருக்காங்க, சுட்ட செங்கற்களால கட்டியிருக்காங்க. சரியா சார், இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சுட்ட செங்கற்காலும் சுண்ணாம்பு கலவையிலும் கட்டியிருக்காங்க. அங்க இருக்க வீடுகளை எதை கட்டியிருக்காங்க, சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவைகளாலும் கட்டியிருக்காங்க. அது மட்டும் வேற என்ன, சூரிய வெப்பத்தால் உலர வைக்கப்பட்ட செங்கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. சார் என்ன பண்ணுவாங்கன்னா, செங்கலை ரெடி பண்ணிடுவாங்க. செங்கல் ரெடி பண்ணதை பார்த்துருக்கீங்களா, செங்கலை ரெடி பண்ணிட்டு சூரிய வெளிச்சத்துல காய வச்சிருவாங்க. அது என்ன ஆகும்னா, அந்த செம்மண் இருக்குல்ல, செம்மண்ணை பிசைஞ்சு ஒரு அச்சு மாதிரி இருக்கும், அந்த அச்சில போட்டு சூரிய வெப்பத்துல காய வச்சிருவாங்க. காய வச்சதுக்கு அப்புறம் அந்த கல்லை எடுத்து வீடு கட்ட பயன்படுத்தியிருக்காங்க. சரியா, அடுத்து பெரும்பாலான செங்கற்கள் என்ன பண்ணாங்க, ஒரே சீரா ஒரே நேர்த்தியா. இப்ப நம்ம எப்படி வீடு கட்டும்போது செங்கல் இருக்கோ அந்த மாதிரி ஒரே சீராவும் ஒரே நேர்த்தியாவும் இருந்திருக்கு. கூரைகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்படி இல்ல, சமதளமா இருந்திருக்காமா. சரியா, கூரைகள்லாம் எப்படி இருந்திருக்கு, சமதளமா இருந்திருக்கு. இதுவும் எக்ஸாம்ல கொடுத்து கேட்கலாம். அந்த ஒரு வார்த்தையை மாத்தலாம், ஏன்னா கூரைகள் வந்து சமதளமாக இல்லைன்னு சொல்லி கூட கொடுக்கலாம் எக்ஸாம்ல. சரியா, அடுத்து சரி, இதுதான் ரொம்ப முக்கியமான சார். அரண்மனையும் கோயில் வழிபாட்டு தலங்கள இதெல்லாம் சிந்து சமவெளி மக்கள்ல இல்ல. சரியா, அந்த நாகரிகத்துல இதுக்கான சான்று எதுவுமே கிடைக்கல. அரண்மனையும் சரி, வழிபாட்டு தலங்களும் சரி, இதுக்கான சான்றுகள் எதுவுமே கிடைக்கல. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கொடுத்து கேட்கலாம். சரியா, சிந்து சமவெளி மக்கள் நாகரிகத்துல வந்து அரண்மனைகளும் வழிபாட்டு தலங்களும் இருந்தன. சரியா, மக்கள் வந்து கடவுளை வழிபட்டன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே தப்பு. ஏன்னா அங்க எந்த ஒரு வழிபாட்டு தலங்களும் இல்ல, அரண்மனைகளும் இல்ல, ஆனா கடவுள் வழிபாடு இருந்துச்சு. சரியா, கடவுள் வழிபாடு இருந்துச்சு. அவங்க என்ன கடவுளை, தாய் தெய்வ வழிபாடு, தாய் தெய்வ வழிபாடு. சரியா, தாய் தெய்வ வழிபாடு தான் அவங்க வழிபட்டாங்க. சரியா, அடுத்து கட்டடம் கட்டுறதுக்கு எதுக்கு சுட்ட செங்கலை பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கலாம். நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கொஸ்டின் சொல்றேன். கூற்று 1, சிந்து சமவெளி நாகரிகத்தில் வீடுகளை கட்ட சுட்ட செங்கலை பயன்படுத்தப்பட்டது. காரணம் அப்படின்னு கொடுத்துட்டு, அவை வலுவானவை, கடினமானவை, நிலத்தில் நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்கக்கூடிய, மேலே அவை நீரில் கரைவதில்லை. சரியா, காரணம். அப்ப சொல்லுங்க, கூற்று காரணம் சரியா தப்பா? கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம். சரியா, கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் இப்படி கேட்கலாம். சரியா, அடுத்து கழிவுநீர் அமைப்பு. எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன. ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர். சரியா, அந்த ட்ரைனேஜ் இருக்குல்ல, அது வந்து மூடிதான் வச்சிருந்தாங்க. அதை கிளீன் பண்றதுக்கு கொஞ்ச தூரம் இடைவெளி விட்டு என்ன பண்றாங்க, துளைகளும் இருந்திருக்கு.
சரியா? எதுக்கு? அதை கிளீன் பண்றதுக்கு. அப்ப மூடப்பட்ட நேர்த்தியான சாக்கடை வசதி, சரியா? சாக்கடை வசதி இருந்திருக்கு அங்க சிந்து சமவெளி நகரத்துல. அப்புறம் வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென் சரிவை கொண்டிருந்தது. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன. கழிவு பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில இருந்திருக்கு, சரியா? லேசான மண் மென் சரிவு எதுக்குன்னா தேங்காம போறதுக்கு. இப்படி போகும் மென் சரிவு, சரியா? அப்படி மேல இருந்து மலையில இருந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்துருச்சுன்னா எங்கேயுமே நிக்காது, சரியா? அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு வீதியில இருந்து வருதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டே ஒரு மென் சரிவுல இருந்திருக்கு. ஏன்னா தண்ணி அப்பதான் எங்கேயும் தேங்காம போகும், சரியா? அதுக்கப்புறமேட்டு இடையில ஏதாவது அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? துளைகளும் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அடுத்து வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலம் முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. வீட்டுல இருந்து கழிவு நீர் வெளியே போறதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா குழாய்களும் அமைச்சிருக்காங்க, சரியா? அங்க இருந்து முக்கியமான வடிகால் அமைப்புக்கு போய் சேர்ற மாதிரியும் பைப் இருந்திருக்கு, சரியா? பைப் லைன் சிஸ்டம் இருந்திருக்கு. அப்புறம் ஒவ்வொரு வீட்டிலும் திட கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. ஒவ்வொரு வீட்டிலையும் திடக்கழிவு தேக்குவதற்கு குழிகளும் இருந்திருக்கு, சரியா? நம்ம வீட்டுல சொல்லுவோம்ல செப்டிக் டேங்க் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் திடக்கழிவுகளை தேக்க வைக்கிறதுக்கு நீர் மட்டும் வெளியே வந்துடும். திடக்கழிவு என்ன பண்ணும்? அங்கேயே இருக்க குழிகள்ல தேங்கிடும், சரியா? அந்த மாதிரி சிஸ்டமும் இருந்திருக்கு. அடுத்து அவை திட கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. சரி, ஓகே. அடுத்து பெருங்குளம் மொகஞ்சதாரோ. சார், பெருங்குளம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மொகஞ்சதாரோ, சரியா? கிரேட் பாத், சரியா? அந்த காலத்துல சிந்து சமவெளி நாகரிகத்துல மக்கள் குளங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதுல ஒரு பெருங்குளமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 பெரிய நகரத்துல, அரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ. இந்த 2 பெரிய நகரத்துல மொகஞ்சதாரோ அப்படிங்கிற அந்த நகரத்துல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? பெருங்குளம். சார், இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, சரியா? பெருங்குளம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டா மொகஞ்சதாரோல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம், சரியா? இந்த பெருங்குளமானது நன்கு அகன்ற செவ்வக வடிவத்தில் அமைந்திருக்குது. சார், இது ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, சரியா? இந்த பெருங்குளமானது இந்த மாதிரி சின்ன நுணுக்கமான வார்த்தை தான் நமக்கு பார்க்கணும், சரியா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? செவ்வக வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பெருங்குளமானது சதுர வடிவில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? தப்பு. அப்ப என்ன வடிவில? செவ்வக வடிவத்துல அமைஞ்சிருக்கேன். பெருங்குளம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது? மொகஞ்சதாரோ, சரியா? அப்புறம் நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று எனலாம். இது எங்க அமைச்சிருக்காங்க? நகரோட நடுப்பகுதியில, மொகஞ்சதாரோல அந்த நகர்ல நடுப்பகுதியில எல்லாருமே பயன்படுத்துற மாதிரி அமைச்சிருக்காங்க, சரியா? நீர் கட்டுமானம், நீர் கசியாததுக்கான ஒரு முக்கியமான சான்றா இந்த பெருங்குளத்தை சொல்றாங்க, சரியா? அப்புறம் குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன. வடபுறத்தில் இருந்தும் தென்புறத்தில் இங்க என்ன பண்ணிருக்காங்க? இந்த குளங்கள் எதில் கட்டியிருக்காங்க? சுட்ட செங்கற்கால கட்டி அதுல நீர் கசியாம இருக்கிறதுக்கு இயற்கை தாறு நம்ம ரோட்ல போட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி அங்க என்ன பண்ணிருக்காங்க? இயற்கையில தாரை தயாரிச்சு அந்த குளங்களோட செவுறுகள்லயும் சரி அடித்தளத்திலயும் சரி பூசி விட்டுருக்காங்க. எதுக்கு? நீர் கசியாம இருக்கிறதுக்கு, சரியா? அப்புறம் வடபுறத்தில் இருந்தும் தென்புறத்தில் இருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. வடபுறத்துல இருந்தும் தென்புறத்துல இருந்தும் குளத்தில் செல்றதுக்கு படிக்கட்டு. சார், படிக்கட்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வடபுறமும் மற்றும் தென்புறமும். இங்க தெரியுதா? இந்த வடக்குல வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, சரியா? அப்ப அவங்க படிக்கட்டு எங்க அமைச்சிருக்காங்க? வடபுறத்துல இருந்தும் தென்புறத்துல இருந்தும் மக்கள் குளத்துல இருந்து வெளியே வரதுக்காக படிக்கட்டு இருக்கு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்கலாம். கிழக்கு மேற்காக படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கிழக்கு மேற்காக இருந்துச்சு? இல்ல, எப்படி இருந்துச்சு? வடக்கு தெற்காக தான் என்ன இருக்கு? படிக்கட்டு. எந்த படிக்கட்டு? பெருங்குளத்தோட படிக்கட்டு, சரியா? அடுத்து குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் உள்ளன. குளத்துல அதோட பக்கவாட்டத்துல 3 பறக்கும், சரியா? இப்படி குளம் இருக்குன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கவாட்டிலையும் என்ன பண்ணிருக்காங்க? அறைகள் இருந்திருக்கு. எந்த அறைகள்? குளிச்சுட்டு துணி மாத்துறதுக்கு, சரியா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு இந்த மாதிரி அறைகளும் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து அருகில் இருந்த கிணற்றில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. அருகில் இருந்த கிணத்துல இருந்து என்ன பண்ணாங்கன்னா தண்ணீர் எடுத்து அந்த பெருங்குளத்துல விட்டுருக்காங்க, சரியா? அப்புறம் உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் தடை செய்யப்பட்டிருக்கு. இது வழி செஞ்சிருக்காங்க. அடுத்து தானிய களஞ்சியம், சரியா? அப்ப பெருங்குளம் எங்க கண்டுபிடிச்சாங்க? தானியம் களஞ்சியம், சாரி மொகஞ்சதாரோல. அப்ப தானிய களஞ்சியம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? அரப்பால. சார், இந்த சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே ரொம்ப
அதிகமான பொருட்கள் இதெல்லாம் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்ல அதிகமான இடங்கள் இதெல்லாம் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ தான். ஹரப்பால ஒன்னே ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தானிய களஞ்சியம். சரியா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சப்போஸ் சிந்து சமவெளியில இதெல்லாம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு கேட்டிருந்தா, சப்போஸ் தெரியல அப்படின்னு கேட்டிருந்தா, ஒரு பட்சத்துல ஹரப்பால தானிய களஞ்சியம் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா மீதி எல்லாமே ஆப்ஷன் மொஹஞ்சதாரோவே போட்டுருங்க. சரி, அங்கதான் நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க. பெருங்குளமும் அங்கதான் இருந்துச்சு. அடுத்து தானிய களஞ்சியம் இது ஹரப்பால கண்டுபிடிச்சாங்க. இது மாதிரி வெங்கலத்தால சிலையும் வந்து மொஹஞ்சதாரோல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? அப்ப தானிய களஞ்சியம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? ஹரப்பால. சரியா? அடுத்து தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு. இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. தானிய களஞ்சியம் எதுக்காக? செங்கற்களால் கட்டப்பட்ட மிகப்பெரிய உறுதியான கட்டமைப்பு. சரியா? இது எதுக்குன்னா தானியங்களை சேகரிச்சிருக்காங்க. அப்ப அந்த காலத்துல என்னென்ன தானியங்கள் சேகரிச்சு வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கோதுமை, பார்லி, திணை வகை. அந்த தானிய களஞ்சியம் இருக்குல்ல, அதுல அப்பப்ப வெடிப்பு இருக்கும்ல, அந்த வெடிப்புல என்னென்ன தானியங்கள் இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள்ளு மற்றும் பருப்பு வகைகள் மிச்சம் சிதறிய காணப்பட்டது. சரியா? அப்ப என்னென்ன தானியங்கள் கேட்டிருக்காங்க? தானிய களஞ்சியம். சார் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கலாம். சரியா? கொடுத்து இந்த மாதிரி தானிய களஞ்சியங்கள்ல என்னென்ன தானியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள்ளு மற்றும் பருப்பு. சார் இந்த எள்ளை தூக்கிட்டு வேற ஏதாவது கூட கொடுக்கலாம். சரியா? எள்ளை தூக்கிட்டு வேற ஏதாவது கூட கொடுக்கலாம். சரியா? அடுத்து செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கருவியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சார் செங்கல்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் எங்க கண்டுபிடிச்சான்னு பாத்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்துல எந்த இடத்துல? ராக்கி கர்கில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? செங்கற்கால கட்டப்பட்ட தானிய களஞ்சியம். இது வந்து எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. சரியா? இந்த ஹரப்பா நாகரிகத்தையே 3 காலகட்டமா பிரிச்சிருப்பாங்க. சரியா? அதை நான் பின்னாடி சொல்றேன். 9th புக்ல வரும். அதை நான் பின்னாடி சொல்றேன். 3 காலகட்டமா பிரிச்சிருப்பாங்க. அதுல இந்த தானிய களஞ்சியம் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது? முதிர்ச்சி அடைந்ததுன்னு கேட்கலாம். இதுவும் வந்து கூற்று 2 கூற்று கொடுப்பாங்க. முதல் கூற்று என்னன்னு கொடுப்பாங்க? இந்த மாதிரி தானிய களஞ்சியம் ஹரியானா மாவட்டத்தில் உள்ள ராக்கி அருகில கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். 2வது கூற்று என்ன பண்றாங்க? இது வந்து முதிர்ச்சி அடைந்த காலத்தை சேர்ந்தது. சரியா? அப்ப கூற்று 2ம் சரி. சரியா? இந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து மாபெரும் கட்டிடங்கள். மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரும் பொது கட்டடம் கூட்ட அரங்கு ஆகும். மொஹஞ்சதாரோல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கூட்ட அரங்கம், பொது கட்டிடம். சரியா? அப்போ மொஹஞ்சதாரோல இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம்? பெருங்குளம் பார்த்திருக்கோம். அடுத்து பொது கட்டிடம் கூட்ட அரங்கம் பாக்குறோம். சரியா? அப்ப ஹரப்பால என்ன கண்டுபிடிச்சாங்க? தானிய களஞ்சியம். சரியா? ஹரப்பால என்ன கண்டுபிடிச்சாங்க? தானிய களஞ்சியம். சரியா? அடுத்து இது வந்து 4 தூண்களையும் 4 வரிசைகளையும் கொண்டது. சரியா? 20 தூண்கள், சாரி 20 தூண்களையும் 4 வரிசையை கொண்டது. இது மாதிரிதான் இருக்கும் பொது கட்டிடம். இந்த மாதிரி 4 வரிசை, இங்க ஒரு இதுலயும் 20 தூண். சரியா? மொத்தமா 20 தூண்கள் இருந்திருக்கும். அடுத்து வணிகம் மற்றும் போக்குவரத்து. ஹரப்பா மக்கள் வந்து ஒரு பெரிய வணிகர்களா இருந்திருக்காங்க. சரியா? பெருவினர்கள் வெளிநாடெல்லாம் போய் வணிகம் செஞ்சிருக்காங்க. சரியா? ஹரப்பா வணிகர்கள் எல்லாம் வெளிநாடும் போய் வணிகம் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன. பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர். சார் தரப்படுத்தப்பட்ட இலக்கற்கள். சார் சரியான தரப்படுத்தப்பட்ட எடைக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. பொருட்களோட இந்த அளவுகள் நீளம் இருக்குல்ல, இதை அளக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அளவு குச்சிகளும் அளவு கோல்களும் பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? இதை வந்து எதுலன்னா தங்கத்துல கூட செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? அடுத்து அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். அப்ப சிந்து சமவெளி நாகரிக மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சக்கர வண்டிகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா ஆராக்கால் இல்ல. எப்படின்னா இப்ப இருக்க நம்ம மாட்டு வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரி சக்கரங்கள்ல ஆராக்கால்கள் இருக்கும். ஏன்னா நம்ம தேசிய கொடியில உள்ள இருக்குல்ல, அந்த மாதிரி ஆராக்கால்கள் இருக்கும். ஆனா இவங்க பயன்படுத்துறதுல அந்த ஆராக்கால்களே இல்ல. எப்படி இருக்காமா? ஃபுல்லாவே க்ளோஸா வட்ட வடிவில் இருந்திருக்கு. சரியா? அடுத்து மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. சார் மெசபடோமியான்னு ஒரு நாடு. சார் மெசபடோமியா எங்க இருக்கு? இப்ப தற்போது ஈரான், குவைத், ஈராக் இந்த பகுதிகள்லாம் சேர்ந்ததுதான் இந்த மெசபடோமியா பகுதி. இவங்களோட விரிவான கடல் வணிகமும் பண்ணியிருக்காங்க. யாரு? அரேபிய மக்கள். சரியா? அரேபிய மக்கள் என்ன பண்ணிருக்காங்க? அரேபிய மக்கள்ங்கிற ஹரப்பா மக்கள் என்ன பண்ணிருக்காங்க? கடல் வணிகத்துல ஈடுபட்டு இருக்காங்க. படிங்க.
சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்துகிறது. என்ன பண்ணிருக்காங்க, சிந்துவெளியோட முத்திரைகள் வந்து எங்கன்னா ஈராக், குவைத், சிரியா இந்த பகுதிகளை குறிக்குதாமா. ஏன்னா சிந்துவெளியில இருக்க கிடைச்ச அந்த முத்திரைகள் எல்லாம் எந்தெந்த பகுதியை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஈராக்கு, குவைத் மற்றும் சிரியா இந்த பகுதியெல்லாம் குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மெசபடோமியால சுமேரியான்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில ஒரு சில சான்று வந்து அதை என்ன பண்ணிருக்கு, கிடைச்சிருக்கு முத்திரைகள்லாம். அது வந்து உறுதிப்படுத்திருக்கு இது வந்து சிந்து சமவெளி பகுதியை சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திருக்கு. சரியா, அடுத்து சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுகா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம்சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. சரி, அக்காடியன் பேரரசு யாரு? அரசன் நாரம்சின். அக்காடியன் பேரரசோட அரசன் யாரு? நாரம்சின். இந்த சுமேரியா பகுதி எங்க இருக்குன்னா மெசபடோமியால ஒரு பகுதி. அந்த பகுதியில ஒரு பேரரசு இருக்கு. என்ன பேரரசு? அக்காடிய பேரரசு. சரியா, அக்காடியம் இது வந்து படத்துல கூட நீங்க நிறைய டைம் பாத்துருவீங்க. இந்த டியூன்ஸ்னு ஒரு படம் வரும், டியூன்ஸ் பார்ட் 1 பார்ட் 2. அதுல அக்காடியன் பேரரசு அதை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க, பாத்துருந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும். சரியா, அதுல இந்த அக்காடியன் பேரரசு அப்படிங்கிற அந்த பேரரசை சேர்ந்த ஒரு அரசன் என்ன பண்ணியிருக்கான்னா நாரன்சின் என்பவர் சிந்துவெளி பக்கத்துல இருந்து என்ன வாங்கியிருக்கான், மெலுக்காங்கிற இடத்துல இருந்து அணிகலன் வாங்கியிருக்கான். சரியா, அணிகலன் வாங்கியிருக்கான் எங்க இருந்து? மெலுக்கா. சரியா, அப்ப எக்ஸாம்ல இதுவும் கேட்டிருக்காங்க. சரியா, இந்த சிந்து சுமேரிய பேரரசோட அரசர் நாரம்சின் எந்த பகுதியில இருந்து அணிகலன் வாங்கினாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பகுதியில இருந்து? மெலுக்கா அப்படிங்கிற பகுதியில இருந்து என்ன பண்ணிருக்காரு, அணிகலனை வாங்கியிருக்காரு. அது வந்து அவருடைய காவியத்துல சொல்லியிருக்காரு. சரியா, யாருடைய காவியத்துல? நாரம்சின் அவரோட காவியத்துல. சரியா, எங்க இருந்து அணிகலன் வாங்கியிருக்காரு? மெலுக்காங்கிற இடத்துல இருந்து அணிகலன் வாங்கியிருக்காரு. அப்ப ஏஎஸ்ஐ எப்ப ஆரம்பிச்சாங்க? 1861. சரியா, 2 ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ இருக்க ஒரே நாகரிகம் தான். பொதுவான விஷயங்களை எப்ப கண்டுபிடிச்சு சொன்னாங்க? 1924. சரியா, யாரு? சர் ஜான் மார்ஷல். சரியா, அடுத்து இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா போக்குவரத்துக்கு காளைகளை பயன்படுத்தி இருக்காங்க. போக்குவரத்துக்கு காளைகளை பயன்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி ஒற்றை கொம்பு காளர், அரிய வகையான ஒற்றை கொம்பு காளையும் இருந்திருக்கு. சரியா, அது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? சிந்துவெளி மக்களுக்கு அரிய வகையான ஒற்றை கொம்பு காளைகள் இருந்திருக்கு. அது வந்து இந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் இவங்களுக்கு தெரியாத விலங்கு அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா குதிரை. குதிரையோட பயன்பாடு இவங்களுக்கு தெரியல. தெரியாத விலங்கும் பாத்தீங்கன்னா குதிரை தான். அதே மாதிரி தெரியாத உலோகம் எதுன்னு பாத்தீங்கன்னா இரும்பு. சரியா, இது ரெண்டுமே சிந்துவெளி மக்களுக்கு தெரியல. சரியா, அடுத்து பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகின்றன. சார் எக்ஸாம் பாயிண்ட் கேட்கலாம், உருளை வடை முத்திரைகள். சரியா, உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியில இருந்தா உருளை வடிவ முத்திரைகள் எங்கெங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எக்ஸாம் பாயிண்ட் கேட்கலாம். எங்கெங்க? பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியால. இங்க என்ன கிடைச்சிருக்கு? உருளை வடிவ முத்திரைகள் கிடைச்சிருக்கு. சரியா, அடுத்து இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுகிறது. சரியா, என்ன சொல்றாங்க? அந்த உருளை வடிவ முத்திரையை வச்சு 2 பகுதிகளுக்கும் வணிகம் நடந்திருக்கு. எந்தெந்த பகுதி? சிந்துவெளிக்கும் மெசபடோமியாவுக்கும் வணிகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துறாங்க. சரியா, அடுத்து கப்பல் கட்டும் தளம் லோத்தல். இந்த கப்பல் கட்டும் தளம் லோத்தல், இந்த லோத்தல் இப்ப எங்க இருக்கு? குஜராத்ல. சரியா, கப்பல் கட்டும் தளம் லோத்தல் எங்க இருக்கு? குஜராத்ல. அப்ப தானிய களஞ்சியம் எங்க இருக்குது? ஹரப்பால, ஹரியானால, ராக்கி கரிகில. சரியா, பெருங்குளம் எங்க கண்டுபிடிச்சாங்க? மொஹஞ்சதாரோ. சரியா, பொது கட்டடம் எங்க கண்டுபிடிச்சாங்க? மொஹஞ்சதாரோ. வெங்கலத்தாள சிலை எங்க கண்டுபிடிச்சாங்க? மொஹஞ்சதாரோ. சரியா, அப்ப ஹரப்பால என்ன கண்டுபிடிச்சாங்க? தானிய களஞ்சியம் மட்டும்தான். அதே மாதிரி கப்பல் கட்டும் தளம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? லோத்தல்ல. சரியா, கப்பல் கட்டும் தளம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? லோத்தல்ல. அந்த லோத்தல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தற்போது உள்ள குஜராத் மாநிலத்துல. சரியா, அடுத்து குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. சார் லோத்தல்ல என்ன கட்டியிருக்காங்கன்னா கப்பல் கட்டும். சிந்துவெளி மக்கள் வந்து கப்பல் கட்டும் தளம் இருக்கு. சரியா, அங்க செப்பனிடும் தளம். செப்பனிடும் தளம்னா என்ன? செப்பனிடும் தளம் என்ன அப்படின்னா இவ்வளவு நாளா படிச்சிருப்பீங்களே, செப்பனிடும் தளம் புக் எப்படி எத்தனை எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 டைம் படிச்சிருப்பீங்க நீங்கெல்லாம். சரியா, அப்ப அந்த செப்பனிடும் தளம்னா என்ன? சார் செப்பனிடும் தளம்னா வேற ஒண்ணுமே இல்லை, நானே சொல்றேன். செப்பனிடும் தளம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் இருக்கு, ஒரு போக்குவரத்துக்கு போயிட்டு வருது.
அப்போ ஒரு சில பழுது ஏற்படுதுன்னா அந்த பழுதை சரி பண்ற இடம் தான் இந்த செப்பனிடுதளம். சரியா, கப்பல் வந்து ரிப்பேர் ஆயிருச்சு இல்ல பழுதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து சரி பண்ற இடம் தான் இந்த செப்பனிடுதளம். இப்போ நம்மளே பைக் வச்சிருக்கோம், ரோட்ல போறோம் வரோம், திடீர்னு ஒரு ரிப்பேர் ஆயிடுது, எங்க கொண்டு போவோம்? மெக்கானிக் ஷாப் கொண்டு போவோம்ல. அந்த மாதிரி கப்பலை சரி பண்ற ரிப்பேர் பண்ற இடம் தான் இந்த செப்பனிடுதளம். சரியா, அடுத்து இந்த கடல் வாணிகத்தை பத்தி சொல்லுது இந்த லோத்தல்ல. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, கடல் வாணிகத்துல ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி இந்த லோத்தல் மிக உறுதிப்படுத்துது. சரியா, அடுத்து சரி, இதுவும் டிஎன்பிசியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா, லோத்தல்ல எங்க இருக்காமா? சபர்மதி ஆற்றோட துணையாற்றுல இருக்கு. சரியா, துணையாறுன்னு கூட கேட்க மாட்டானுங்க. லோத்தல் வந்து எந்த ஆற்று பகுதியில அமைந்திருக்குன்னு கேட்டா சபர்மதி ஆற்று பகுதியில. சரியா, எங்க இருக்கு? சபர்மதி ஆற்று பகுதியில அமைந்திருக்கு. சரியா, அந்த பகுதியில ஒரு துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளதுதான் இந்த லோத்தல் துறைமுகம். சரியா, இதுவும் டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்ப லோத்தல் எந்த ஆற்றங்கரையில இருக்கு? சபர்மதி ஆற்று பகுதியில ஒரு துணையாற்று கீழ அமைஞ்சிருக்கு. சரியா, அடுத்து சார், இவர் வந்து தலைவர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அரசன்னு சொல்றாங்க, பூசாரின்னு கூட சொல்றாங்க. யார? இந்த ஆண் சிலை கண்டுபிடிக்கப்பட்டாங்க. இந்த மொகஞ்சதாரோட தலைவர் அந்த ஆண் சிலை எங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா மொகஞ்சதாரோல தான் கண்டுபிடிச்சாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, எல்லாமே வந்து மொகஞ்சதாரோல தான் அதிகமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. முதல்ல என்ன கண்டுபிடிச்சாங்க? பெருங்குளம், அப்புறம் பொது கட்டிடம், அப்புறம் ஆண் சிலை. சரியா, அப்ப அரப்பால தானிய களஞ்சம், லோத்தல் குஜராத்ல கப்பல் கட்டுத்தளம் மற்றும் செப்பனிடுதளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, அப்ப அமர்ந்த நிலை ஒரு ஆண் சிலை, அமர்ந்த நிலையில ஒரு ஆண் சிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? மொகஞ்சதாரோல. அது மட்டுமா, வேற என்ன? சார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கொஞ்சம் கதையா தான் போகும், ஆனா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டுருவாங்க. நெற்றியில் ஒரு தலைப்பட்டையும், நெத்தியில என்னவா ஒரு தலைப்பட்டை இருக்கு, அதோட வலது கை மேல் பக்கத்துல ஒரு அணிகலன். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்த மாத்தி கொடுத்துருவாங்க. வலது கைக்கு பதிலா என்ன கொடுக்கலாம்? இடது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இடதுன்னு கொடுத்தா சரியா? தப்பு. வலது கையின் மேல் பகுதியில ஒரு சிறிய அணிகலன் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் அதோட தலைமுடி வந்து தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்கு. சரியா, அவங்களோட தலைமுடியும் தாடியும் எப்படி இருக்கு? நன்றா சீரா ஒழுங்குபடுத்தி இருக்காங்க. சரியா, அப்புறம் காதுகளின் கீழ் காணப்படும் இரு ஓட்டைகளா துளைகள். காது கீழே என்ன பண்ணிருக்காங்க? இது இரு துளைகள் இருந்திருக்கு. அதனால அங்க என்ன பண்ணிருக்காங்க? காதுல அணிகலன் அணிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சான்று கிடைச்சிருக்கு. அடுத்து அந்த ஓட்டை எதுக்கு சொல்றாங்க? தலையில இருக்க அணிகலன் இருக்குல்ல, தலையில இருக்க அந்த அணிகலன் நம்ம கூட வந்து போடுவோம்ல வீட்டுல, மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தலையில இருக்க அணிகலனோட காதுகள்ல இருக்க அந்த துளையோட இணைக்கிறதுக்கு பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது மட்டும் காதுகள்ல இதுக்கு மட்டும் ஓட்ட போட மாட்டாங்க. காதுகள்ல இதுக்கும் வேற ஒரு சில விஷயத்துக்கும் காதுல ஓட்ட போடுவாங்க. சரி, யாருக்காச்சும் தெரியுமா? வேற சரி, அதுக்குன்னு சும்மா தெரிஞ்சுட்டு வாங்க. அடுத்து இடது தோல் எப்படி மூடியிருக்காங்கன்னா பூக்கள் மற்றும் வளையங்களால வடிவமைக்கப்பட்ட ஒரு மேலங்கி. சரியா, இவரோட இடது பக்கத்துல ஒரு மேலங்கி, இப்படி ஒரு மேலங்கி. இந்த ராஜாங்கள் அந்த பாகுபலி படத்துல பிரபாஸ் வந்து ஒரு மேலங்கி போட்டிருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு மேலங்கி தான் இந்த பூக்கள் மற்றும் வளையங்களால அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கி. எங்க? இடது பக்கத்துல. சரியா, அப்ப வலது பக்கத்துல என்ன இருக்கு? வலது அணிகலனான ஒரு சிறிய அணிகலன் காணப்படும் வலது பக்கத்துல. சரியா, அப்ப மேலங்கி எந்த பக்கம்? இடது பக்கத்துல. சரியா, அடுத்து இது போன்ற வடிவ வந்து இன்னும் அந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து பயன்படுத்துறான்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து தொழில்நுட்பம். சிந்து சமவெளி வாகனங்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள். சரியா, இந்த மாதிரி தரப்படுத்தப்பட்ட இலைக்கற்கள். இது வந்து 1 கிலோவா இருக்கலாம், இது 1/2 கிலோவா இருக்கலாம், இது வந்து 1/4 கிலோவா இருக்கலாம். இந்த மாதிரி தரப்படுத்தப்பட்ட எடைக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. அளவுகோலையுமே பயன்படுத்தியிருக்காங்க. சரியா, அதுல ஒரு அளவுகோல் குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எதனால ஆனதுன்னு பாத்தீங்கன்னா தந்தத்தால ஆனது. யானையோட தந்தத்தாலான அளவுகோல். அதுல ஒரு அளவு இருக்கு, என்னன்னா மிகச்சிறிய அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா
1704 மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது சார். ஒரு ஸ்கேல் இருக்கு சார், அந்த ஸ்கேல்ல அதுல ரொம்ப கம்மியான அளவு எதுன்னு பாத்தீங்கன்னா 1704 மில்லி மீட்டர். அப்படியே போக போக இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது வந்து எதனால ஆயிருக்கு? தங்கத்தால. எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? குஜராத் மாநிலத்துல லோத்தல்ல. அந்த லோத்தல் என்னது? ஒரு துறைமுகம். சரியா, அந்த துறைமுகத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க தங்கத்தால துறைமுகம். இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 4 தொன்மையான நகரங்கள்ல கண்டுபிடிச்ச அளவுகோலை விட இந்த அளவுகோல் தான் ரொம்ப சிறியது. சரியா, சிறிய அளவு. அதன் சமகாலத்தில் நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோலில் இதுதான் மிக சிறிய பிரிவாகும். சரியா, இதுவும் கூட ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். சரியா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பிராக்கெட்ல கிட்ட படிச்சிருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் படிச்சுட்டு ஓகே சரி அப்படின்னு போயிரு. எக்ஸாம்ல போயிட்டு இந்த மாதிரி தங்கத்தால கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குஜராத். அங்க வந்து இதோட மிகச்சிறிய அளவு பாத்தீங்கன்னா 1704 மில்லி மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம். என்ன கொடுத்துருவோம்? அதன் சமகாலத்தினால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல்ல பயன்படுத்தப்பட்ட உலோகம் அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா செம்பு தான். சரியா சார், இது எக்ஸாம்ல ரொம்ப கேட்டிருக்காங்க, கேட்ட கேள்விதான். சரியா, அதெல்லாம் டிஎன்பிசி ஹிஸ்டரியில தான் கேள்வி எடுக்கணும்னா இந்த மாதிரி கேள்வி எடுத்துட்டு போவோம். சலுப்பா இருக்கவங்க கொஸ்டின் எடுக்க அப்படின்னு சொன்னா முக திருப்பிட்டு இந்த மாதிரி கேள்வி எடுத்துட்டு போவோம். அப்ப மனிதனால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னு கேட்டா செம்பு. சரியா, அடுத்து மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்தது. நடன மாது என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த சிலை பார்த்த சார் ஜான் மார்ஷல், முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்று முந்தைய காலத்தில் உருவாக்கும் முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய கால கிரேக்க காலத்திலேயே இல்லையாமா. சரியா, என்ன கிடைச்சிருக்கு? நடனமாட ஒரு மாது. சரியா, அந்த பெண் சிலை கிடைச்சிருக்கு. எங்க கிடைச்சிருக்கு? மொகஞ்சதாரோல. சரியா, ஜான் மார்ஷல் அதை பார்த்துட்டு என்ன பண்றான், இது வந்து இந்த காலகட்டத்தை சேர்ந்தது, என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்றான். ஏன்? அந்த காலகட்டத்துல ஒரு பேரரசு இருந்திருக்கு. என்ன பேரரசு? கிரேக்க காலம். கிரேக்க காலத்திலேயே இங்க அந்த மாதிரி சான்று நான் பார்க்கல, ஆனா நான் இங்க பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். யாரு? சார் ஜான் மார்ஷல். சரியா, அப்புறம் இது ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரியா, அடுத்து கேவிடி கொர்க்கை வஞ்சி தொண்டி படிங்க. பாகிஸ்தானில் இன்று கொர்க்கை வஞ்சி தொண்டி மற்றை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. அதே மாதிரி சங்க காலத்துல நகரங்களும் துறைமுகங்களும் இதே பெயர்ல தான் இருந்திருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கும் சிந்து சமவெளிகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒரு சில சான்றுகள் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அதை வந்து பெயர்கள்ல சொல்றாங்க. கொர்க்கை பூம்புகார் போன்ற நகரங்கள் இப்ப நம்ம ஊர்ல இருக்கு. அப்போ பாகிஸ்தான்ல கொர்க்கை வஞ்சி தொண்டி இந்த மாதிரி பெயர்களும் பயன்படுத்தி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. எங்க இருக்கு? கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்கள் உள்ள இடங்கள் எங்க இருக்கு? ஆப்கானிஸ்தான்ல இருக்கு சார். இது ரொம்ப முக்கியம் சார். கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் பெயர்கள் எங்க இருக்குன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. சரியா, அப்ப ஆப்கானிஸ்தான்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொர்க்கை பூம்புகார் அப்படிங்கிற பெயர்களை கொண்ட துறைமுகங்களும் நகரங்களும் இருக்கு. அடுத்து ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, பொருட்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழில் சொற்களில் முழுமையாக பிரதிபலிக்கிறது. சரியா, ஆப்கானிஸ்தான்ல இருக்க ஆறுகளும் சரி பாகிஸ்தான்ல இருக்க ஆறுகளுக்கு என்ன பேரு? கவுரி மற்றும் பொருன்ஸ். அப்புறம் காவேரி வாலா எங்க? பாகிஸ்தான்ல. சரியா, காவேரி வாலான்னு எங்க சொல்லுவாங்கன்னு பாக்காங்கன்னா பாகிஸ்தான்ல. சரியா, அடுத்து இதுதான் அந்த அரப்பா நகரம், மொகஞ்சதாரோ நகரம், ராக்கி ஏரி, அரப்பா, மொகஞ்சதாரோ. ஆக்சுவலா 1921-20 காலகட்டத்துல அரப்பாவை அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1922 தான் மொகஞ்சதாரோவை அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. சரியா, கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு. இந்த மொகஞ்சதாரோவுக்கு அரப்பாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 மைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 700 கிலோமீட்டர் இருக்கும். சரி, அரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் இடைவெளி பாத்தீங்கன்னா ஒரு 400 மைல்ல இருந்து ஒரு 700 கிலோமீட்டர். மைல சொன்னா ஒரு 400 மைல், கிலோமீட்டர் சொன்னா ஒரு 700 கிலோமீட்டர் இருக்கும். சரியா, அடுத்து
சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உனக்கு தெரியுமா? ம். பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பழங்கால எழுத்துக்களை நம்ம படிக்கிறது மூலியமா ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா சிந்து சமவெளி மக்களோட எழுத்து முறையை இன்ன வரைக்கும் யாராலுமே படிக்க முடியல, எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி நான் காட்டுறேன், 9th புக்ல இருக்கு அந்த எழுத்து வடிவம். இப்படி போட்டா என்ன, இப்படி போட்டா என்ன தெரியலையா? இப்படி போட்டா அப்புறம் ஒரு மீன், இப்படி போட்டா என்ன? அது மீன் தான், அது எனக்கு தெரியுது. ஆனா அது எழுத்து முறை. அவங்க என்ன சொல்ல வராங்க, இதுக்குள்ள நான் மீன் பிடிச்சி போட்டேன்னு சொல்றாங்க. சரியா? அதனால அது என்ன இதுன்னே தெரிஞ்சுக்க முடியல அவங்களால. இப்ப நம்ம இருக்கிறவங்களால அவங்களோட எழுத்து முறையும் சரி நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. சரியா? அடுத்து எனவே சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளையும் நாம் நோக்க வேண்டியுள்ளது. அதுல உடை பொதுவாக பருத்தி ஆடைகளை பயன்படுத்துகின்றனர். சார் ரொம்ப முக்கியம் சார். சிந்துவெளி மக்கள் அங்க வந்து என்ன உடை பயன்படுத்திருக்காங்க? பருத்தியிலான உடைகளை பயன்படுத்தியிருக்காங்க சார். இன்னொன்னு சொல்லிட்டுனா, பருத்திக்கு ஆதாரமே இந்தியா தான். சரியா? பருத்திக்கு ஆதாரமே இந்தியா தான். சரியா? ஒரு 9th 8th ஹிஸ்டரி புக்ல எடுத்தீங்கன்னா ஒரு லெசன் இருக்கும். அதுல வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, பருத்தியோட உற்பத்தியோ மூலதனமோ ஏதோ இந்தியாங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. சரியா? அது படிக்கும் போது பாருங்க. சரியா? அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கு சுழல் அச்சுக்கள் மூலம் அவர்கள் நூற்கவும் சேகரிக்கின்றனர். சார் அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, பருத்தியை வந்து நூலா சுத்தி வைக்கிறதுக்கு சுழல் அச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க? ஹரப்பா சிந்துவெளி நாகரிகத்துல பருத்திகளை சுத்தி வைக்கிறதுக்கு நூல் அச்சியும் கண்டுபிடிச்சிருக்காங்க, சுழல் அச்சுகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால அவங்க வந்து நூலை வந்து நூற்கவும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி தென்னிந்தியாவிலையும் சுழல் அச்சுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? தென்னிந்தியாவுல ஒரே ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க? ஈரோடு கொடுமணல்ல. சரியா? ஈரோடு கொடுமணல்ல என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க? சுழல் அச்சுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மூலியமா வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு நம்மளுக்கு தொடர்பு இருக்கான்னு கூட பார்த்துட்டு இருக்காங்க. சரியா? அடுத்து கம்பளியாலான ஆடைகள். கம்பளியான ஆடைகளை என்ன பயன்படுத்தியிருக்காங்க? பருத்தியலான ஆடைகளும் கம்பளியான ஆடைகளும் பயன்படுத்தியிருக்காங்க. நூற்களை வந்து நூற்கிறதுக்கு சுழல் அச்சுகளும் பயன்படுத்தியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து அடுத்து சீக்கிரம். அன்பும் அமைதியும். குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றுகிறது. ஏனென்றால் அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. சார் இது ரொம்ப முக்கியம். சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்களாம். அவங்க கிட்ட என்ன பண்ணிருக்காங்க? ஆயுதங்கள் மட்டும் அங்க கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க கிட்ட என்ன இல்ல? படைகள் இல்ல. சிந்துவெளி மக்கள்கிட்ட என்ன இல்ல? படைகள் இல்ல. இதுக்கு முன்னாடி 2 விஷயம் இல்லைன்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வழிபாட்டு தலங்களும் கோட்டைகளும். சார் என்னது? அரண்மனைகளும் அரண்மனைகளும் வழிபாட்டு தலங்களும் இல்ல சிந்துவெளி மக்கள்கிட்ட. இப்ப ஒண்ணு என்னன்னு சொல்றானுங்க, படைகளும் இல்ல. இதுக்கான எந்த ஒரு சான்றுமே இல்ல. அதனால அவங்க அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க. யாரு? சிந்து சமவெளி மக்கள். சரியா? அடுத்து அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள், விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினார். இவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னா, அவங்களோட மேம்பட்ட அணை, நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ். சரியா? நல்ல விலை மதிப்பு பெற்ற அணிகலன்கள். இப்பெல்லாம் நம்ம யாராவது அந்த மாதிரி போட்டு போறோமா? இப்ப எல்லாருமே நம்ம அப்படிதான் போட்டு வரோம். ஆனா இவங்க அப்பவே அந்த மாதிரி போட்டிருக்காங்க. சரியா? நல்லா காஸ்ட்லியான ட்ரெஸ், செயின் அதெல்லாம் போட்டுக்கிட்டு போயிருக்காங்க. அது மூலியமா வந்து அவங்களோட அந்த உடை, இந்த கலாச்சாரத்தெல்லாம் வெளிப்படுது. சரியா? அடுத்து சார் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிந்து சமவெளி மக்கள்ல ஆண்களும் ஆபரணம் அணிஞ்சிருக்காங்க, பெண்களும் ஆபரணம் அணிஞ்சிருக்காங்க. இந்த காலகட்டத்துல ஆண்களும் ஆபரணம் அணியிறாங்க, ஆனா அது ரொம்ப குறைவு. சரியா? பெண்கள் தான் அதிகமா ஆபரணங்கள் அணிஞ்சுக்கிறாங்க. சரியா? அடுத்து கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றையும் அணிந்தனர். சார் செருப்பும் போட்டிருக்காங்க சார் சிந்து சமவெளி மக்கள். இதுல வந்து யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க, காலணிகள் படிச்சிருக்க மாட்டீங்க. அணிகளும் படிச்சிருக்கலாம், கழுத்தணிகள், கையணிகள், வளையங்கள், மோதிரங்கள், காதணிகள். ஆனா சிந்து சமவெளிகள் காலணிகளும் பயன்படுத்தியிருக்காங்க. அங்க என்ன இருக்கு? சரி ஓகே, கொலுசும் போட்டிருக்காங்களாமாப்பா. சரி ஓகே, அதை நான் பார்த்துட்டு சொல்றேன். அடுத்து தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்களான அணிகளெல்லாம் செஞ்சிருக்காங்க. சரியா? செய்யப்பட்டிருந்தது. எதில் செஞ்சிருக்காங்க? தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண். சரியா? இதுல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? அணிகளை செஞ்சிருக்காங்க. எது? தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண். சரியா? சுடுமண்லயுமே என்ன பண்ணிருக்காங்க? அணிமலன் செஞ்சிருக்காங்க. சரியா? இப்ப இந்த பானை செய்யற வீட்டுல கடைகள்லாம் போனீங்கன்னா ஒரு இது தொங்க விட்டுருப்பாங்க.
சவுண்ட் வர மாதிரி அந்த மாதிரி இந்த சுடுமண்லயும் என்ன பண்ணிருக்காங்க அணிகலன் செஞ்சிருக்காங்க. சரியா? அடுத்து சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்ன? இரும்பு மற்றும் குதிரை. இது ரெண்டுமே அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதோட பயன்பாடும் தெரியாது, அது என்னன்னே தெரியாது. அதே மாதிரி சிந்துவெளி மக்கள் நாகரிகத்துல இல்லாத விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா அரண்மனைகளும் அப்புறம் வழிபாட்டு தலங்களும் அப்புறம் படைகளும். இதுக்கான எந்த ஒரு சான்றுமே கிடைக்கல. சரியா? அடுத்து சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா சிவப்பு நிற மணிக்கற்கள், கார்லியன் அப்படிங்கிற ஒரு சிவப்பு நிற மணிக்கற்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்கு? ஆபரணங்கள் செய்யறதுக்கு. சார் இதுவும் டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்கானுங்க. சரியா? சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? அடுத்து அவர்களை நிர்வகித்தது யார்? நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும், வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் இருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகின்றனர். சரி, அது ஓகே, அது நம்மளால சொல்றது. அடுத்து சிந்து சமவெளியோட தொழில். சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை. சிந்துவெளி மக்களோட முதன்மையான தொழிலை பற்றி ஆனா எதுவுமே சொல்லல. எனினும் வேளாண்மை, கைவினை பொருட்கள், பானை வனைதல், அணிகலன் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களோட முதன்மையான தொழில் இதுதான் அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல. இப்ப நம்ம இருக்கோம், நீங்க வந்து உங்க அப்பா ஒரு தொழில் செய்வாரு, அதுக்கு அவர் ஒரு முதன்மையான தொழில். சரியா? அதே மாதிரி வீட்டுல அண்ணா செய்வாங்க, இவங்க எல்லாம் செய்வாங்க, இதெல்லாம் அவங்களோட தொழில். ஆனா சிந்துவெளி மக்களோட முதன்மையான ஒரு தொழில் இருந்திருக்கும், ஆனா அது எதுவுமே தெரியல. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? வேளாண்மை பண்ணிருக்காங்க, கைவினை பொருட்கள் செஞ்சிருக்காங்க, பானை செஞ்சிருக்காங்க, அணிகலன் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் செஞ்சிருக்கலாம்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அங்க கிடைத்த சான்றுகளை வச்சு. ஏன்னா அங்க அணிகலன்கள், மட்பாண்டங்கள், வேளாண்மை செஞ்சதுக்கான கோதுமை, எள்ளு இதெல்லாம் கிடைச்சிருக்கு, அந்த சான்றுகளை வச்சு சொல்றாங்க. சரியா? அடுத்து அங்கு வர்த்தகர்கள் மற்றும் வணிகர்கள், கைவினர்கள் இருந்துள்ளனர். அடுத்து கால்நடை வளர்ப்பு அவர்கள் தொழிலாக இருந்தது. சார் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? கால்நடை வளர்ப்ப ஒரு தொழிலா வச்சிருந்திருக்காங்க. யாரு? சிந்துவெளி மக்கள். அங்க இருக்க மாடுகளை வந்து என்னென்ன அழைச்சிருப்பான்னு பார்த்தா என்னென்ன அழைச்சிருப்பாங்க? செபு. சரியா? அங்க இருக்க செபு, அங்க இருக்க மாடுகளை என்ன அழைச்சிருப்பாங்க? செபுன்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. சிந்துவெளி மக்கள் நாகரிகத்துல மாடுகளை என்னன்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க? செபுன்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க. சரியா? அடுத்து மண்பாண்டங்கள். மண்பாண்டங்களை என்ன பண்ணிருக்காங்க? இப்ப நம்ம எப்படி மண்பாண்டங்கள் இந்த காலத்துல எல்லாம் செய்வான்னு பாத்தீங்கன்னா சக்கரங்களை வச்சு அதை சுத்தி விட்டு தான் செய்வாங்க. அதே மாதிரி இன்னும் சக்கரத்தை வச்சு செஞ்சிருக்காங்க. அதை தீயிலிட்டு சுட்டும் எடுத்திருக்காங்க. ஏன்னா அப்படியே இருந்துச்சுன்னா அது உடைஞ்சிரும். தீயில விட்டு சுட்டு எடுத்தாதான் அது உடையாம இருக்கும். சரியா? அடுத்து சரி, இது ரொம்ப எக்ஸாம்ல டிஎன்பிசில கேட்ட கேள்விதான். சிந்து சமவெளி நாகரிகத்துல கிடைக்கப்பட்ட மண்பாண்டங்கள் என்ன நிறத்துல இருந்திருக்குன்னு கேட்டா சிகப்பு நிறத்துல. என்ன நிறத்துல? சிகப்பு நிறத்துல. அதுல எந்த வண்ணத்துல அழகிய வேலைப்பாடுகள் செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கருப்பு வண்ணத்துல. சரியா? சரியா? சிகப்புல மண்பாண்டங்கள் இருக்கு, அதுல கருப்புல என்ன பண்ணிருக்காங்க? டிசைன் போட்டிருக்காங்க. சரியா? கருப்புல. அப்ப சிந்துவெளி நாகரிக மண்பாண்டங்கள் என்ன நிறத்துல இருந்துச்சுன்னு கேட்டா சிகப்பு நிறம். அதுல என்ன நிறத்துல வேலைப்பாடு செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா கருப்பு நிறத்துல. சரியா? அடுத்து அங்க இருக்க வந்து உடைந்த பானை துண்டுகள்லாம் விலங்கோட உருவ வடிவிலும் வடிவத்திலும் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து சமய நம்பிக்கை. எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. சரியா? படைகள் வச்சிருந்த ஆதாரமும் கிடைக்கல, வழிபாட்டு தலங்கள் இருந்த ஆதாரமும் கிடைக்கல, கோட்டைகள் அரண்மனைகள் இருந்த ஆதாரமும் கிடைக்கல. அதே மாதிரி இவங்களோட சமயம், இவங்களோட வழிபாடு இதை பத்தி எந்த ஒரு சான்றுமே கிடைக்கல. ஆனா என்ன சொல்றாங்க? அங்க கிடைத்த பெண் சிலை மூலம் சிந்துவெளி மக்கள் தாய் தெய்வ வழிபாடு, தாய் தெய்வம், அவங்க பெண்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க? கடவுளா வணங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? என்ன வழிபாடு? தாய் தெய்வ வழிபாடு. சரியா? தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் சொல்றாங்க. எதனால? அங்க கிடைத்த பெண் சிலைகளை பார்த்து. அந்த பெண் சிலைகள் பாருங்க, இதுதான் அந்த பெண் சிலைகள். சரியா? இந்த பெண் சிலையை வச்சு இது வந்து தாய் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்து இவங்கள சிந்து சமவெளி மக்களோட ஒரு இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் எதான்னு பாத்தீங்கன்னா இந்த கலைத்திறன் என்னென்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா பொம்மை வண்டிகள், அப்புறம் தலையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், தலையும் காலையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள் செஞ்சிருக்காங்க. பாத்தீங்களா அந்த காலகட்டத்துல? அப்புறம் களிமண்ணான பந்துகள், பொறிக்கும் அணில் பொம்மைகள், கொட்டைகளை பொறிக்கும் அணில் பொம்மைகள். அணில் வந்து என்ன பண்ணும்? சொல்றாங்க. அடுத்து உலகிலே
முதல்ல திட்டமிடப்பட்ட நகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நகரம் தான். சரியா? அடுத்து மேம்பட்ட சுகாதாரம். சரியா? நான் சொன்னல முன்னே, சுகாதாரத்துக்கும் வடிகால் அமைப்புக்கும் அப்புறம் வேற என்னென்ன சொன்னேன்? மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்புக்கும் வேற என்னென்னத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க? ட்ரைனேஜ் சிஸ்டம். இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணிருக்காங்க? முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அடுத்து சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றி உணர்வு அவங்க கிட்ட எப்படி இருந்துச்சு? ரொம்ப மேலோங்கி இருந்துச்சு. சரியா? சுத்தமும் சுகாதாரமும் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்துல. அப்புறம் நான் தான் சொன்னேன், கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. சரியா? தொழிலாளர்கள் இதை வச்சு, இந்த வயது கணிப்பு முறையை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பழங்கால கிடைச்ச மண்பாண்டங்கள் சரி பொருட்களோட வயதுகளை கண்டுபிடிப்பாங்க. படிங்க. கார்பன் கதிரியக்க ஐசோடோப்புகள் ஆனது 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறையே அல்லது என்று அழைக்கப்படுகிறாங்க. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இப்ப முற்காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களோட வயதை எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா கதிரியக்க கார்பன் வயது கணக்கு முறையில தான் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னு சொல்றாங்க? C14. சரியா? C14 சொல்றாங்க. சரியா? அடுத்து கார்பன் 14 அல்லது C14. அவ்வளவுதான். அடுத்து இது நாகரிகத்தோட பரப்பளவு. அதோட எல்லைன்னு பாத்தீங்கன்னா மேற்குல எங்க இருக்கு? பலுச்சிஸ்தான் மற்றும் மக்ரான் கடற்கரை வரை இருக்கு. அடுத்து கிழக்குல காகர், ஆக்ரா மற்றும் நதி பள்ளத்தாக்குல இருக்கு. அடுத்து வடகிழக்குல ஆப்கானிஸ்தான். வடகிழக்குல எங்க? ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருக்கு. அடுத்து தெற்குல மகாராஷ்டிரா வரைக்கும் பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதெல்லாம் தேவையில்ல, வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. இந்த கலைச்சொற்களை படிச்சிருங்க. சரியா? சரி, கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? சிந்துவெளி மக்கள் செம்பு, வெள்ளியா, வெண்கலம், வெள்ளி, தங்கம். சரியா? எதை பயன்படுத்தியிருந்தாங்க? வெள்ளி, வெண்கலம், தங்கம். இதை பயன்பாட்டை பத்தி தெரிஞ்சிருக்காங்க. இரும்போட பயன்பாடு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இல்ல. சரியா? இரும்போட பயன்பாடு தெரிஞ்சிச்சா? இல்ல. அப்ப அந்த ஆப்ஷன் தப்பு. அடுத்தது இரும்பு இருக்கு. அப்ப 3 ஆப்ஷனுமே தப்பு தான். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம். என்ன காலம்? செம்பு காலம் சொல்லுவாங்க. சரியா? அடுத்து ஆற்றங்கரையில் நாகரிக தொட்டில் என அழைக்க காரணம்? பெரும்பாலும் நகரம் ஆற்றங்கரையிலே தோன்றியது. சரியா? பெரும்பாலும் நகரம் என்ன பண்ணிருக்காங்க? ஆற்றங்கரையிலே தோன்றியது. அடுத்து கூற்று காரணம். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனப்படுது. கரெக்டா? கரெக்ட். அப்ப திட்டமிட்டப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு உள்ளது. சரியா? காரணம் கரெக்ட். அப்ப கூற்று காரணம் ரெண்டுமே சரி. சரியா? கூற்று காரணம் சரி. அடுத்து ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. ஹரப்பா மக்கள் இரும்பின் பயன் தெரியாது. காரணம்? இது தப்பா? சரியா தப்பா? ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம் என்ன? ஹரப்பா மக்கள் இரும்பின் பயன் தெரியாது. காரணம் கரெக்டா? காரணம் கரெக்டா தப்பா? கரெக்டா? காரணம் தப்பா? கரெக்டா? என்னையா சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் கூற்று காரணம் எது கரெக்ட் தப்புன்னு பார்க்க தெரியுமா? 2 ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். ஆனா அதுக்கான காரணம் இது கரெக்டா? இது தப்பு. அப்ப ஆப்ஷன் என்ன வரும்? கூற்று சரி, ஆனால் அதற்கான காரணம் தவறு. கரெக்டா? அடுத்து ஹரப்பா மக்கள் ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. கூற்று சரி. சரியா? காரணம் ஹரப்பா மக்கள் இரும்பின் பயன் தெரியாது. காரணம் ஹரப்பா மக்கள் இரும்பின் பயன் இது சரிதான். ஆனா இந்த முதல் கூற்றுக்கான காரணம் இது இல்லை. சரியா? ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம் என்ன கொடுத்திருக்கணும்னா ஹரப்பா மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்தி இருக்காங்க. அதனால அதை வெண்கல காலம் சொல்லுவாங்க. இதுதான் காரணம். ஆனா இங்க எதுக்குமே சம்பந்தம் இல்லாம காரணம் சொல்லியிருக்காங்க. ஆனா காரணம் கரெக்ட் தான். ஆனா சரியான விளக்கம் அல்ல. சோ அதனால கூற்று காரணம்
சரி, கூற்று சரி, ஆனால் அதற்கான காரணம் தவறு. சரியா? இதுல கூட நிறைய பேர் மிஸ்டேக். ஒண்ணுதான். அடுத்து, ஹரப்பா மக்களில் பொறியியல் திறன்பாடு குறிப்பிடத்தக்கது. காரணம், கடலில் அலைகள் மற்றும் ஓதங்கள் நீரோட்டத்தை கவனித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. இது கரெக்டா தப்பா? படிச்ச மாதிரி இல்லையா இருக்கும், 11th 9th பாப்பீங்க. சரியா? இது கரெக்டா தப்பா? புக்ல பாருங்க ஆன்சரு. ரெண்டுமே சரிதான். ஏன்னா அவங்க வந்து பொறியியல் இருந்திருக்கும், அதனாலதான் சரியான கட்டமைப்பு இருந்திருக்கும். இன்னொன்னு, நீர், இந்த ஓதங்கள் இதெல்லாம் பார்த்துதான் அவங்க வந்து துறைமுகத்தையும் வச்சிருக்காங்க. சரியா? குஜராத் கடற்கரை இதுல பார்க்கல, ஆனா வரும், பின்னாடி வரும். சரியா? அப்ப ரெண்டுமே சரிதானே? கூற்று காரணம் சரி. சரியா? அடுத்து, இது என்னது? கீழே கொடுக்கப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோ பற்றி கூற்றுகள் எவை சரியானது? சார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை. தங்க ஆபரணங்களை பற்றி அவங்களுக்கு தெரியவில்லையா? தெரிஞ்சிருக்கு, அப்ப இது தப்பு. வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. இது கரெக்ட். கருவிகள் இரும்பாலால் செய்யப்பட்டன. தப்பு, அவங்களுக்கு இரும்பின் பயனே தெரியாது. அடுத்து, பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகள் இயற்கை தாரை கொண்டு பூசப்பட்டது. சார், கரெக்ட் சார். பெருங்குளத்துல வந்து நீர் கசியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? இயற்கை சாரை பயன்படுத்திருக்காங்க, இயற்கை தாரை பயன்படுத்திருக்காங்க. அடுத்து, கீழ்காணும் கூற்று. நகரங்கள், தெருக்கள், வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை இருந்துச்சு. கரெக்ட். சரியா? நகரங்களும் சரி, செங்கல் எல்லாமே ஒரு சீரான தன்மை ஒரு அமைப்புல இருந்துச்சு. அடுத்து, ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு, அதுவும் இருந்துச்சு. கரெக்ட். தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் மிக முக்கியமான பகுதியாக விளங்கியது. கரெக்ட் தான். அப்ப மூணுமே கரெக்ட், அனைத்துமே சரி. அடுத்து, பொருந்தாததை வட்டமிடு. எது? குதிரைதான். அப்புறம் வேற பன்றிகள் படிச்சுமா? சரி, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க, அந்த கொஸ்டின் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. தவறான இணை எது? தவறு. எது தவறு? இது தவறு. அப்புறம் எஸ் தப்பு. அப்புறம் வேற எது தப்பு? கோட்டை தானிய களஞ்சியம். கரெக்டா? ஏன்னா மேல் நகரம் அங்கதானே கோட்டை, அங்க தானிய களஞ்சியம். அப்ப எது தப்பு? இது ரெண்டு தப்பு. 1 4 தவறு. சரியா? அடுத்து, டேஷ் மிக பழமையான நகரங்கள். மெசபடோமியா, மெகர்கரா, மெசபடோமியாவா? பாருங்க, புக்ல ஆன்சர் மார்க் பண்ணிருப்பீங்க. மெசபடோமியா மிக பழமையான நாகரிகம். அடுத்து, இந்தியா தொழில் துறை ஆய்வுத்துறை டேஷ் யாரு? அலெக்சாண்டர் கன்னிங். அடுத்து, யாரோட உதவியால தொடங்கி இருக்காங்க? ஏஎஸ்ஐ அலெக்சாண்டர் கன்னிங். அடுத்து, டேஷ் தானிய களஞ்சியங்கள் வைக்கப்பட்டன. எங்க? தானிய களஞ்சியம் எங்க? தானியங்கள் சேர்த்து வைக்கப்பட்ட இடமா இருந்துச்சு. அடுத்து, மக்கள் குழுக்கள் சேர்ந்து டேஷை உருவாக்கின்றன. சமுதாயமா சமூகமா? சமூகம். சரியா? சமூகமா சமுதாயமா? சமுதாயம். சரியா? அடுத்து, சரியா தவறா? மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். சரி, மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம். சரி. அடுத்த கொஸ்டின் படிங்க. இந்தியா கரெக்டா தப்பா? கரெக்டா? சரி. அடுத்து, கரெக்ட். அடுத்து, தப்பு. யாரால? சுமேரியர்களால உருவாக்கப்பட்டுச்சு. சரியா? அடுத்து, பொறுத்துக்க. மொஹஞ்சதாரோ இறந்தவர்களின் மேடு, பெண்களம், உலோக கலவை, கோட்டை, மேடான பகுதி, கர்லினியன், சிவப்பு மணிக்கல். சரியா? அடுத்து, இந்த ஒரு வார்த்தையில விடைகள் எல்லாம் வீட்டுல படிச்சுக்கோங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு எழுதிட்டு வரீங்க. சரியா? சார்லஸ் மேசன் எதனை பார்த்தார்? அங்க ஒரு சுட்ட செங்கற்களால கட்டப்பட்டது. அடுத்து, சிந்துவெளி மக்கள் பொருட்கள். இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சு ஆன்சர் எழுதிட்டு வரீங்க.